என்னை யாரும் புரிஞ்சுக்கலன்ற ஒரு ஃபீலிங் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கு. நான் பேசுறது யாரும் கேட்க மாட்றாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது. ஸோ இது ரெண்டும் இங்கே வந்து வெடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ரேப் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் லிட்ரேச்சர் என்னை பொறுத்த வரைக்கும். நான் ஐ எம் மோர் ஆஃப் லைக் அ வேர்ட் பர்சன். என்ன சொல்ல வரீங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் படம் பார்த்தா இப்போ உங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து அதில் யூல் நோட்டீஸ் சர்டன் திங்ஸ். இல்லை நான் நோட்டீஸே பண்ண மாட்டேன். நான் ஒரு மாதிரி பேன் தான் பார்த்தேன். எனக்கு கேட்கும்போது ஒரு கவிதையாவோ இல்லை ஒரு வசனமாகவோ கேட்கும்போது எனக்கு அதில் வந்து நிறைய லேயர்ஸ் எனக்கு தோணும். I think SA was also there in the concert and I think he's way more exposed to you. இந்த பிட்டெல்லாம் ஆக்சுவல் பாட்டிலே வராது, இங்கே இம்ப்ரூவைஸ் பண்ணுறாங்க. எனக்கு அந்தந்த மொமெண்ட்டில் என்ன தோணுதோ அதான் நான் பண்ணுறேன். இப்போ அன்றைக்கி முன்னாடி நான் வந்து காஜி பாட்டு பண்ணிட்டுருந்தேன். மியூசிக்கை சுற்றி ஒரு பெரிய ஒரு பிம்பம் கட்டமைச்சு ரொம்ப கஷ்டம், சில பேருக்கு தான் வரும் அப்படின்ட்டுலாம் வந்து கதை விட்டுனேன். அதெல்லாம் கிடையாது. பாடினே இருந்தால் வந்துடும். கல்யாணத்துக்காக நம்மளை கூப்பிட்டு பிறங்கி பாணி பாடினா நானே யோசிப்பேன், என்ன அவங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இந்த பாட்டெல்லாம் பாட சொல்கிறாங்க. பாட்டு ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு ஒரு மாதம் 2 மாதம்லாம் அப்பப்போ போய் அந்த கமெண்ட்ஸ் படிப்பேன். கட்டத்துக்கு மேலே பயங்கரமாக தேம்பி கண்ணீர் ஆரம்பிச்சிடும். எனக்கு ஹார்ட்டை வார்மாகவே தான் வச்சுருக்காங்க. நேற்று கூட ஒருத்தங்க கைப்பட ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருந்தாங்க. அது படித்து எனக்கு ஒரு மாதிரி கண் கலங்கிடுச்சு. ஏன்னா அவங்க லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து ஒவ்வொரு பாட்டு எப்படி அவங்கள பாதிச்சிச்சு, இப்படி இந்த ஒரு 2 வரி வந்து அவங்களுக்கு ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்துச்சு. அது மாதிரி 10 year 15 year ஜேர்னி வித் மை சாங்ஸ் வந்து அவங்க எனக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க. நான் ரியலி ரிட்ரீட்டட் இன்டு அ ஜோன் வேர் இது நான் பண்ணல, ஏதோ ஒரு மேஜிக் நடக்குது, என் வழியாக நடக்குது. கேபர் வணக்கம். வணக்கம் சுதர். இந்த வணக்கம் கிணக்கம் இந்த ஃபார்மாலிட்டிலாம் போட்டு ஆரம்பிக்கிறதே கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குல்ல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். எஸ். அதுக்கப்புறமா சரி இப்போ கேமரா வேறு ரோல் ஆகுது, இப்போ பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்லேருந்து பார்க்காத மாதிரி பேசாத மாதிரி ஒன்று ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ டு யுவர் கான்சர்ட். தேங்க்யூ, நீங்கள் வந்ததுக்கு நன்றி. டோட்டலாக என்ஜாய் பண்ணேன். கால் தான் கொஞ்சம் வலி. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பிளான் பண்ணோம் நெக்ஸ்ட் டைம். அது ஸ்டாண்டிங்னா அப்படி தான், கான்சர்ட் வைப்ஸ்னா அப்படி தான் இல்லை. 6 மணி நேரம் போச்சு. ஆமாம் இல்லை, ஆமாம். ஓப்பனிங் ஆக்ட்லேருந்து ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் போயிடுச்சு. பட் நீங்கள் வந்த பிறகு ஐ திங்க் there was a wave of energy ஃபுல்லாகவே. திங்க் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து ஃபிரங்கி பானை எப்போ வரும்ன்ற ஆன்டிசிபேஷனில் நிறைய ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நைஸாக என்னையும் சேர்த்துக்கிட்டேன். ஐ என்ஜாய் பீயிங் தேர். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ தேர். எனக்குமே ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த எனக்கு ராக்லாம் ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி சொன்னல உங்ககிட்ட. பட் ராக் கான்சர்ட் அப்படின்னா யூஸ்வலாக என்ன சொல்கிறது, பெங்களூரில் லிங்கின் பார்க் வந்தாங்க, இவங்க அங்கே வந்தாங்க, அந்த மாதிரி ஜோன்ஸில் தான் இருந்திருக்கு. மை எக்ஸ்போஜர் டு இண்டி மியூசிக் இஸ் ஆல்சோ ஃபேர்லி லிமிட்டட் தான். ஏன்னா நான் சரியான சினிமா கன்னியாக இருந்திருக்கேன். அதனால் ஃபுல்லாக சினிமா அந்த பாடல்கள் கேட்டு தான் வளர்ந்தேன். ஆல்பம் அப்படி இப்படின்னு போகும்போது அந்த சைடு போய் பழக்கம். ஸோ எனக்குமே திஸ் வாஸ் லைக் அ வேக்கப் கால் இன் அ வே. இட் டோல்ட் மீ தட் தமிழ் இசையில் ராக் ரொம்ப ஆத்தென்டிக்கான ஒரு சவுண்டோடு நீ ரசிக்க முடியும், ரொம்ப அர்த்தமுள்ள வரிகளோடு அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட் ஆஸ் வெல். அங்கேருந்து ஆரம்பிக்கலாமா உங்கள் ராக் இன்ஃப்ளூயன்சஸ்லேருந்து? எஸ். பிகாஸ் ஐ ரிமெம்பர் யூ சேயிங், நம்ம கான்சர்ட்டுக்கு அப்புறம் நம்ம பேசிட்டு இருக்கும்போது செட் ராக் அண்ட் ரோல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம். ஸோ எனக்கும் ஐ மீன் ஐ எம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ராக். ஆக்சுவலாக என்னோட பாட்டு எல்லாமே மோஸ்ட்டாக இட்ஸ் வெரி ராக் இன்ஸ்பயர்ட். ஸ்ட்ரக்சர் வைஸும் சரி, ஈவன் ஐ திங்க் லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷனும் வந்து ராக்ல இருந்தால் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் வாட் கைண்ட் ஆஃப் ராக்? ஸோ எனக்கு என்னென்னா, முதல்ல எனக்கு வந்து ராக் இதெல்லாம் தெரியாது. எனக்கு முதல்ல வந்து சினிமா பாட்டு தவிர தெரிஞ்சது வந்து மைக்கேல் ஜாக்சன் மட்டும்தான். ஸோ சின்ன வயசில் வந்து பெரிய மைக்கேல் ஜாக்சன் ஃபேன் நான். ஸோ ஸ்டேஜில் எல்லாம் ஆட மாட்டேறீங்க ஃபேனாக இருக்கிறதுனால. ஸோ அதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து எனக்கு இங்கிலீஷ் பாட்டுனால மைக்கேல் ஜாக்சன் தான், வேறு எதுவுமே எனக்கு தெரியாது, பெரிய இது கிடையாது. பட் காலேஜ் போனதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறது, இவனோட ஐபாட் எடுத்து கேட்குறது, அவனோட MP3 பிளேயர் எடுத்து கேட்குறதுன்ட்டு காட் இன்ட்ரடியூஸ் டு அ லாட். ஸோ அந்த மெயின் இன்ஃப்ளூயன்சஸ்னு பார்த்தா அந்த டைமில் பாப்புலர் ஆன பேண்ட்ஸ்லாம் லிங்கின் பார்க்கு இருக்கட்டும், கொரில்லாஸ்,
அப்புறம் கோல்ட்ப்ளே, ரெட் ஹாட் சில்லி பெப்பர்ஸ், ம். க்ரீன் டே இதெல்லாம் அப்போ ரொம்ப பாப்புலராக இருந்த பேண்ட்ஸ். ஆமா. அதுக்கப்புறம் அங்கேருந்து கோயிங் பேக் கொஞ்சம் டிக்கிங் டீப்பர் எனக்கு இந்த பிரிட்டிஷ் ராக் 90s ராக் ரொம்ப பிடிக்கும். ஒயேசிஸ், பிளர், ரேடியோ ஹெட் ம். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒயேசிஸ் பெரிய ஃபேன் நான். அப்படியா? ஆமாம், அந்த சில பாட்டெலாம் வந்து கிட்டார் தனியாக பேஸ் தனியாகவே கேட்கலாம். எல்லாருக்கும் வண்டர்வால் தெரியும். ஒண்டர்வால் தெரியும். ஒண்டர்வால் நல்லாயிருக்கும். எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் நோவான்னு ஒரு பாட்டு இருக்கு. ஷாம்பெயின் சூப்பர் நோவான்னு ஒரு பாட்டு இருக்கு. ரைட். ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. ம். அதே மாதிரி அப்புறம் பிளர்லேருந்து டேமன் ஆல்பம் வெளியே வந்துட்டு குர்லாஸோட ஏர்லி 1-2 ஆல்பம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ இது ஒரு ஐ திங்க் திஸ் கைண்ட் ஆஃப் மியூசிக் இஸ் வாட் நிறைய தான் கேட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். It's very interesting you should mention Radiohead also there because it feels like I always think of them as the entire exact opposite of Coldplay. ஓகே. ரெண்டுமே ஒரு மாதிரி ஒரு கொஞ்சம் ஒரு ஃபால்ஸ் வாய்ஸஸோட பாடக்கூடிய ஒரு தன்மை. ஆனால் ஒருத்தங்க வந்து உனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. நம்ம ஆளுங்க டாமி அவருக்கெல்லாம் கொஞ்சம் இறங்கி வா சோகத்துக்குள்ள ஒன்று அப்படியே அப்படி பிடிச்சி இழுத்துக்கிட்டு அதுக்குள்ளே ஓடுறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஐ லவ் தட். ஆக்சுவலி கோல்ட்ப்ளேயோட ஏர்லி டேஸில் வந்து தேர் மோர் மெலோ அண்ட் நிறைய டிப்ரெஷன் சாங்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் புரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். எது விவா லா வீடால தான் மாறிச்சு எனக்கு. அந்த ஆல்பம் ரொம்ப எனக்கு விவிட்லி ரிமெம்பர். நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அந்த ஆல்பம் வரதுக்கு. போயிட்டு அதில் ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்தோடனே ஃபஸ்ட்டு வைலட் ஹில்னு ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்க. ஐ திங்க் ஒரு ஃபியூ டேஸ் பிஃபோர் த ஆல்பம். ஸோ அதை போயிட்டு ப்ரௌசிங் சென்டர் மெதுவாக தான் டவுன்லோட் ஆகும் MP3. ஆமாம் 5.5 MB அந்த மாதிரி அந்த மாதிரி மெதுவாக அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதையே லூப் அடிச்சுட்டு ஆல்பம் இப்போ வருது போயிட்டு. அப்புறம் வின்னாம்ப் அந்த ஏரா. ஸோ அதுக்கு விவா லா வீடால வந்து இட் கம்ப்ளீட்லி சேஞ்ச் தேர் சவுண்ட் சேஞ்ச். கிரேட் சாங். தட் என்டையர் ஆல்பம் இஸ் கிரேசி. ரொம்ப பிடிச்ச ஆல்பம். ஸ்ட்ராபெரி ஹில்ஸ்னு ஒரு பாட்டு இருக்கும். அதுவும் சூப்பராக இருக்கும். அதோட வீடியோவும் சூப்பராக இருக்கும். இன்னும் அந்த வீடியோ வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்பிரேஷனாக யூஸ் பண்ணி ரெக்ரியேட் பண்ணிருக்காங்க. ஒரு பெரிய ஒரு ஃப்ளோரில் வந்து வரைஞ்சி ஸ்டாப் மோஷன் மாதிரி பண்ணியிருப்பாங்க. மியூசிக் வீடியோஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் ஆஸ் அ ஃபார்மேட் ஐ திங்க் நான் மோஸ்ட்டாக கன்சியூம் பண்ணுறது வந்து இந்த மாதிரி தான் மியூசிக் வீடியோஸ் அண்ட் சாங்ஸ் தான் மோஸ்ட். யூ வாட்ச் த வீடியோஸ் ஆல்சோ? யா ஐ லவ் மியூசிக் வீடியோஸ். அண்ட் ஸோ இதெல்லாம் கேட்டிருந்தேன். அப்புறம் பேரலாக அப்படியே வந்து ஹிப்ஹாப் ரேப்பில் எமினம், அப்புறம் அப்படியே கொஞ்சம் வந்து 50 Cent, லில் வெயின், ஜேசி, கேங்ஸ்டர் ரேப் அந்த இராவோட. புரியுது. நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன கேளர் அப்பப்போ ரேப் இருக்கிறாப்லையே. அண்ட் ரேப்பில் வந்து there's a lot of lyricism இல்லை. It's very it's about it's a very rap is a form of literature என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ராக்ல கூட சில சமயம் வந்து it becomes more about the aesthetics than the words. நான் I'm more of like a word person. என்ன சொல்ல வரீங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப முக்கியம். என்ன கண்டென்ட் என்ன ப்ரோ அந்த. ஸோ அப்படி பார்க்கும்போது ரேப்பில் எப்போவுமே ஐ மீன் ஓவராலாக தீமேட்டிக்காக வந்து சில சமயம் வேரியேஷன் கம்மியாக இருக்கும். நான் தான் புல்த்தின்ற ஒரு தீம்லேயே ஒரு 10 பாட்டு இருக்கும். பட் அதே டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ ரேப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த அமெரிக்கன் ஃபோக் ராக், லியோனார்ட் கோஹன், பாப் டிலன், யூஷுவல் அந்த ஸ்டோரி அங்கேருந்து அந்த ஸ்டோரி டெல்லிங் சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஜானி கேஷ் தான் அது. அவரோட பாடல் அவரோட சில ஏர்லி சாங்ஸ் எல்லாம் வந்து இந்த நெரட்டிவ் சாங்ஸாகவே இருக்கும். ஒரு பாட்டு இருக்குது எனக்கு அந்த பாட்டாக ஞாபகம் இல்லை எனக்கு. பட் அந்த கதை எனக்கு இன்னும் மனசில் இருக்குது. 2 பிரதர்ஸ் இருப்பாங்க. ஒருத்தன் போலீஸாக இருப்பான், ஒருத்தர் திருடனாக இருப்பான். அந்த திருடன் வந்து ஜெயிலில் இருப்பான். அவன் தப்பிச்சு போகும்போது அந்த போலீஸ் வந்து அவனை துரத்தி போய் பிடிக்கணும், சம்திங் லைக் தட். ரைட். ஸோ இது ஒரு கதையாகவே வரும் ஒரு பாட்டுக்குள்ளே. அதே மாதிரி பாய் நேம்ட் சூன்னு ஒரு பாட்டு இருக்குது, கேட்டிருக்கீங்களா? அது ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு. ஸோ அது ஐ திங்க் இந்த பாட்டுக்குள்ள ஒரு கதை சொல்லலாம் அப்படிங்கிறது அது அங்கேருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. அண்ட் எனக்கு ஜென்ரலாக எனக்கு மோஸ்ட் லைக் வெரி பார்த்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் படம் பார்த்தா இப்போ உங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து அதில் யூல் நோட்டீஸ் சர்டன் திங்ஸ் இல்லை. எனக்கு அதெல்லாம் வந்து நான் நோட்டீஸே பண்ண மாட்டேன். நான் ஒரு மாதிரி பேன் தான் பார்த்துருப்பேன்.
அதுக்கப்புறம் யாராவது ரொம்ப அந்த சினிமா பயங்கரமா ரசிக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க, "இது பார்த்தியா? அது பார்த்தியா?" அப்படின்னா, "ஓ! அப்படியா? இதெல்லாம் பார்க்கணுமா?" அப்படின்ற மாரி எனக்கு அது ஐ டோன்ட் அந்த விஷுவல் அ லேயர்ஸ் எனக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆகாது. ம். எனக்கு வந்து ஆனா எனக்கு கேட்கும்போது ஒரு கவிதையாவோ, இல்ல ஒரு வசனமாவோ கேட்கும்போது, ம். எனக்கு எனக்கு அதில வந்து நெறைய லேயர்ஸ் எனக்கு தோணும். ஆ ம். ஸோ ம். ஐ அம் மோர் ஆஃப் லைக் லிசனிங் பெர்சன் நெனைக்கிறேன். புரியுது. ஸோ ம். எனக்கு மேபி அதனால ஐ கிராவிடேட் பிளஸ் அந்த டுவர்ட்ஸ் டெக்ஸ்ட் சார்ந்த அனாலிசிஸ் ஆட்டோமேட்டிக்காவே ஆ இன்ஸ்டிங்க்டிவா நடக்குது ஃபார் யூ. நடக்குது. ஆமா, ஆமா, ஆமா. சேம் வித் லிட்டரேச்சர் ஆல்சோ டூ யூ ரீட் அ லாட்? ஐ யூஸ்ட் டூ. அப்படியா? இப்போ ஆமா. சமீபத்தில இங்கிலீஷ், தமிழ்? கொஞ்சம் மோஸ்ட்டா இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ். மோஸ்ட்டா ஓகே. இங்கிலீஷ். தமிழ் வந்து இப்போ தான் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஒரு 1 வருஷம், 2 வருஷமா. அப்படியா? ம். உங்கள ஆம், ரொம்ப ஆட்டி படைச்ச புக் ஏதாவது ஞாபகம் இருக்கா டக்குனு? ஆம், ப்ரொஃபவுண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் மீ ஃபார் ப்ரொஃபவுண்ட் ஷூர். இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் மீ. நெறைய புக் இருக்கு. எனக்கு ரொம்ப புடிச்ச புக் வந்து ஐ மீன் நானும் எப்போ கேபர் வேணா மாரி ஆவணும் இந்த புக்க படிச்சுட்டுன்னு நெனைக்கிறவங்களுக்கு. சாரி? நானும் கேபர் மாரி ஆவணும் இந்த புக்க படிச்சுட்டுன்னு நெனைக்கிறவங்களுக்கு. அப்படியா? அது ஐ டோன்ட் நோ இஃப் தட்ஸ் எ குட் ஐடியா. பட் நான் நெறைய ரீவிசிட் பண்ற புக் வந்து இவரு வானகட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அவரோட ஸ்லாட்டர் ஹவுஸ் 5 எனக்கு ரொம்ப பிடிச்ச புக். ஓகே. ஸ்லாட்டர் ஹவுஸ் 5 வந்து எவ்வளோ தூரம் படிச்சிருப்பேன்னு ஞாபகமே இல்ல எனக்கு. ரீசென்ட் இயர்ஸ்ல ஐ ஹேவன்ட். ம். பட் இட்ஸ் எ பீரியட் மேலே ஒரு அந்த காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஃபர்ஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ் வேலை பண்ணிருப்போம் இல்லையா? அந்த ட்ரான்சிஷனரி பீரியட். Yeah. அந்த டைம்ல வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ் 5 நெறைய படிச்சிருக்கேன். நெறைய தடவ படிச்சிருக்கேன். அது ஒரு சூப்பர் மேட்டர் இல்ல. ஒரே புக்கையோ, ஒரே படத்தையோ, ஒரே ஆமா, பாட்டையோ ஏதோ ஒண்ணு ஆமா, திரும்ப திரும்ப நம்ம வேற வேற வெவ்வேறு காலத்துல பண்ணும்போது, ஆமா. அது வேற மாரி பேச ஆரம்பிச்சிருதுல்ல? கரெக்ட், கரெக்ட். அதே மாரி ஃப்ரீடம் அட் மிட்நைட்னு ஒரு புக் இருக்கு. ம். இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் பத்தி 2 பிரெஞ்சுக்காரங்க எழுதின புக். ம். ஐ திங்க் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்டா அது வந்து நெறைய அதுக்கப்புறம் நெறைய விஷயம் நமக்கு மாறிருச்சுன்னு நெனைக்கிறேன். ம். அண்ட் அதோட அதோடைய பாலிட்டிக்ஸோ, ஃபேக்ட்ஸோ எனக்கு வந்து அவ்வளோ விவிடா ஞாபகம் இல்ல. பட் அதில சில சாப்டர்ஸ்ல வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி லைக் 30ஸ்ல, 20ஸ்ல, லேட் 1800ஸ்ல இந்தியா எப்படி இருந்துச்சுன்ட்டு சில போர்ட்ரேட்ஸ் இருக்கு. இந்த அவங்க என்ன சொல்றது, இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல இருந்த ராஜாக்கள் என்னெல்லாம் அட்டூழியம் பண்ணிட்டுருந்தாங்க, அப்படின்லாம் ஒரு சாப்டர் இருக்கும். அதில ஒரு கதை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ராஜாக்கள்னாலே போதும்னு நெனைக்கிறேன். அதில ஐ டோன்ட் நோ திஸ் இஸ் ஒரு ஆம், ஒருத்தர் ஒரு ஹைதராபாத் நவாப்னு நெனைக்கிறேன். ஒன் ஆஃப் த ஹைதராபாத் நவாப்ஸ் சரியான கஞ்சன். ம். பயங்கர கஞ்சன். ஸோ அவர் வந்து ஆனா இப்போ விசிட்டர் யாராவது வந்தா கூட ஒரே ஒரு பிஸ்கட் குடுப்பாராம். ஸோ அவர் வந்து என்ன அவரோட அரண்மனையில வந்து ஒரு பெரிய ரூம் ஃபுல்லா வந்து காசு அடுக்கி வச்சிருப்பாராம். ம். எவ்வளோ காசு அடுக்கி வச்சிருந்தாருன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல அவர் யாரையுமே உள்ளவிட மாட்டாராம் அந்த கேஷ் இருக்கிற ரூம்ல. அவர் இறந்து போன பிறகு அட் சம் பாயிண்ட் யாரோ போய் பார்க்கும்போது எலி சாப்பிட்டுருச்சாம் ஃபுல்லா பணத்தெல்லாம். ஸோ இந்த மாரி எல்லாம் கதையெல்லாம் இருக்கும் அந்த புக்ல. ஆ. பெரிய புக் அது. தலகாணி சைஸ்க்கு இருக்கும். ஆனா அது வந்து எழுதின விதம் செம்மையா இருக்கும். பயங்கரமா எழுதியிருப்பாங்க. அதோட ஃப்ளோ சூப்பரா இருக்கும். அதே மாரி வந்து உங்களுக்கு அந்த மாரி ஆசைலாம் எதா இருக்கா? எது மாரி? ஒரு ரூம் பூரா அடுக்கி வைக்கணும் அந்த மாரிலாம். அடுக்கி வச்சு என்ன பிரயோஜனம்? அதேதான். ம். அப்படி ஒரு வேளை எத வேணா அடுக்கி வைக்கலான்ற மாரி இருந்தா, இத வேணா வைக்கலான்ற மாரி ஏதாவது தோணியிருக்கா? பணமா தான் இருக்கணும்ட்டு இல்ல. எனக்கு ஆக்சுவலி வந்து எதுவுமே இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆகும். இந்த ம். ரூம் கூட சொன்னேன்ல, எனக்கு இது மாரி ஸ்பார்ஸா இருந்தா லைக் நான் போன வருஷம் நாகாலாந்து போயிருந்தேன். ம். நாகாலாந்துல ஒரு அ பவான்னு ஒருத்தர் ஸ்டார் வாயர்ஸ்ன்னு ஹி டஸ் தி ஸ்டார் கேசிங் ட்ரிப்ஸ். ம். ஸோ ம். அதில வந்து என்னையும் வாங்க நீங்களும் வந்து பாடுங்கன்னு கூட்டு போவார் சில சமயம். சூப்பர். ஸோ அப்படி நாகாலாந்து போம்போது, அவர் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் கேபர் வாங்க. நானும் சேனாரும் வந்திருந்தாரு என்னோட. ஸோ நாங்க 3 பேரு பிளஸ் அங்க இருந்த லோக்கல் கைடு ஒருத்தர். ஒரு இடத்துக்கு கூட்டு போனாரு. ஒரு ஹில். அந்த ஹில்லோட அந்த ஸ்லோப்ல நாங்க நிக்கிறோம். அங்கேருந்து அப்படியே நீங்க இறங்கி போனீங்கன்னா, கொஞ்சம் தூரத்தில போனீங்கன்னா ஒரு ரிவர் ஓடுது. ம். இந்த ரிவருக்கு அந்த பக்கம் வந்து மணிப்பால். இந்த பக்கம் வந்து நாகாலாந்து. ம். இங்கேருந்து பார்க்கும்போது அங்கேயும் மலை தான். இந்த நம்ம சின்ன வயசுல வரைவோம் தெரியுமா? மலை வரைய சொன்னா 2 மலை ஜெனரிக் மாரி. ஹில். ஆ. நடுவுல ஒரு சன். அதே மாரி இருந்துச்சு. ஆனா நிஜமாலுமே அங்க போன உடனே வந்து நாங்க 4 பேர் போனோம். நாங்க 4 பேர் அதுவரைக்கும் பேசிட்டே தான் போனோம். ஒரு ஒரு மொமெண்ட்ல நாங்க 4 பேருமே ஆஃப் ஆயிட்டோம். பேசுறத நிறுத்திட்டோம். ஜஸ்ட் லைக் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். எவ்வளோ நேரம் போச்சுன்னே தெரியல. அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் போயிருக்கும்னு நெனைக்கிறேன். உட்காந்துட்டோம். நாங்க உட்காந்து அப்படியே ஜஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம் அந்த மலைய. அந்த அமைதி, அந்த சவுண்டு. ஸோ அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப எனக்கு நெறைய ரீவேல்யூவேட் பண்ண வச்சுச்சு என்ன. ம். ஆம்.
ஸோ அதுக்கப்புறம் இந்த சேர்த்துறதுன்றதுல ஆப்வியஸ்லி நமக்கு வந்து அன்பு சேர்த்தணுன்ற ஒரு ஆசை இருக்குது அடிப்படையில். காசு சேர்த்தணும் தேவை அது. ஆமாம். பட் தேவைகளை மீறி வந்து ஒரு மாதிரி அமைதியை சேர்த்த முடிஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு கேட்குறது. இல்லை இல்லை நிஜமாவே அது சில பேருக்கு வந்து சுற்றி எவ்வளோ கேஸாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு அமைதி எப்பவுமே பாதுகாத்துப்பாங்க. அது ரொம்ப நான் அட்மையர் பண்ணுற ஒரு குணம். அதை நான் வளர்த்துக்கணுன்ட்டு முயற்சி செய்கிற ஒரு குணம். சரியா எங்கேயோ போய் எங்கேயோ வந்துட்டோம். இல்லை நல்லா தான் இருக்கு. ராக்ல ஆரம்பித்தோம். ராக்குக்கு இந்த வேலை தானே, அது எங்கெங்கேயோ கூட்டு போகிறது தானே அதனுடைய வேலையை. அது அழகாக பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். 2-3 பாட்டு நினைக்கிறேன் அன்றைக்கி அந்த கான்சர்ட்டில். சுதந்திரம் ஒரு டப்பா, முகமுடி இல்லை, இந்த பாடல்களோட எண்டோட அந்த ராக் ஃப்ளரிஷஸ், கிட்டார் சோலோஸ் எல்லாமே ரொம்ப மெமரபிளாக இருந்துச்சு. ஐ திங்க் எஸ்ஏ வாஸ் ஆல்சோ தேர் இன் த கான்சர்ட் அண்ட் ஐ திங்க் ஹீ இஸ் வே மோர் எக்ஸ்போஸ் டு யுவர் ஒர்க். ஸோ ஹீ வாஸ் சேயிங் இந்த பிட்டெல்லாம் ஆக்சுவல் பாட்டிலே வராது, இங்கே இம்ப்ரூவைஸ் பண்ணுறாங்க, இங்கே இம்ப்ரூவைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி ஒன் ஆஃப் த திங்ஸ் இஸ், அதாவது நான் பிளான் பண்ணி பண்ணல, அமைஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து மோஸ்ட்டாக என்னோடய சாங்ஸ் எல்லாம் அந்தந்த டைமில் இருக்கிற வெர்ஷன் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ எப்போ அது ரெக்கார்ட் ஆகுதோ அப்போது அந்த வெர்ஷன் வந்து நிறைய பேர் கேட்டுருவாங்க. ஆனால் அந்த சாங்ஸ் ஹவ் கான்ஸ்டன்ட்லி பீன் இவால்விங் தான். இதே பாட்டு நீங்கள் ஒரு 4 ஷோ முன்னாடி வந்திருந்தா வேறு மாதிரி இருக்கும், 4 ஷோக்கு அப்புறம் வந்தால் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஷோலையும் ஐ மீன் ஸோ யூ நாட் ஜஸ்ட் ரிப்பீட்டிங் தீஸ் சாங்ஸ் ஓவர் அண்ட் ஓவர் அகேன். ஒரு லெவலில் ரிப்பீட் தான் பண்ணுறேன். சாங்கோட பேசிக் ஸ்ட்ரக்சரோ அதோட லிரிக்ஸோ எல்லாம் மாறாது. பட் நிறைய இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு இந்த தடவை நீங்கள் வந்தபோது இட் வாஸ் அ கம்ப்ளீட் லைக் ஆல்மோஸ்ட் லைக் அ ஹார்ட் ராக் கைண்ட் ஆஃப் ஒரு செட்டப். சூப்பர். ஐ குடன்ட் ஹவ் ஃபவுண்ட் அ பெட்டர் டைம் டு கம். பட் இஃப் யூட் கம் 2 years பேக் அது வந்து இட் ஹவ் பீன் மோர் ஆஃப் லைக் பெர்கஷன் அண்ட் அக்கூஸ்டிக் கிட்டார் கைண்ட் ஆஃப். அப்படி ஓகே. ஸோ எனக்கு வந்து ராக் பேண்ட் பண்ணணும் தான் ஆசை. ஆனால் ஆரம்பித்த டைமில் வந்து அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் ட்ரம் கிட் இருக்காது. அப்புறம் நம்மளை பப்லெல்லாம் வாசிக்க சொல்ல எனக்கு பப்பில் வாசிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா ஒரு தடவை 2 தடவை பண்ணி பார்த்தோம். அது ஃபெல்ட் லைக் திஸ் நாட் மை க்ரௌட். என் பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே வர மாதிரி எனக்கு தெரில அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அப்போ சரி நம்ம மக்கள் எங்கே கேட்குறாங்களோ அங்கே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ட்ரம் கிட் தூக்கிட்டு போக முடியாது. ஸோ அதனால் அப்படியே வந்து கஹோனா மாற்றினோம். ஸோ இந்த மாதிரி ஆனால் இப்போ நினச்சதை பண்ண முடியுது. இப்போ ஓரளவுக்கு பண்ண முடியுது. எஸ். ஸோ அதனால தான் இந்த வருஷம் ஃபுல்லாக ஒரு ஃபுல் ஃபோர்ஸில் ஒரு ராக் பேண்ட். இந்த வருஷம் ஆமாம் லாஸ்ட் பாட்டு ராக் ஸ்டார்லாம் சொல்லிக்கிட்டு ஆமாம் போடலன்னா எப்படி இப்போ நாங்கள் ராக் ஸ்டாரே அக்கூஸ்டிக்கில் கூட வச்சுருக்கோம். அதனால எல்லாமே உங்கள் மியூசிக் ஐ டோன்ட் திங்க் இஸ் ட்ரைங் டு இம்ப்ரெஸ் இல்லை எனவே அது நிறைய மியூசிக் பொறுத்து நீங்கள் இதை சொல்லலாம். இது நம்மளை கவர்ற முயற்சியில் ஈடுபடுது, ரொம்ப ஆசையோட நம்மளை கட்டிப்பிடிக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இது எப்படி இருக்குன்னா இட் ஃபீல்ஸ் லைக் யூஆர் டாக்கிங், யூஆர் எக்ஸ்பிரஸிங் யுவர் செல்ஃப் இன் அ வெரி பர்சனல் வே இன் அ சென்ஸ். வா 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 என்கிட்ட வான்னு சொல்கிறத விட நான் இது உனக்கு பிடிச்சிருக்குன்னா கிட்ட வா, நான் ரெடியாக தான் இருக்கேன். ஐ கெஸ் பர்சனும் அப்படி தான் நினைக்கிறேன். நாட் வெரி புஷி ஆர் ஓகே பிடிக்கலையா ஓகே ப்ரோ. Almost feels like you're thinking while you're singing. I know you're not. பட் மேபி அந்த அந்த வரிகள் இது கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஐடியாஸ் என்னவாக இருக்குது அப்படின்னும் போது ஈவன் லைக் சும்மா ஃபிரங்கி பண்ணி ஒரு 4 வரி நம்ம எடுத்தோம்னா வேர் யூ டாக் அபவுட் இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் கிரீஃப் இருக்குல்ல, இட் டஸ் ஃபீல் லைக் யூர் ப்ராசஸிங் தம் ஆஸ் யூர் கோயிங் அலாங். ஏன்னோ முதல்ல எனக்கு கோவம் வந்துச்சு, அதுக்கப்புறம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே தானே really feels like oh this இவர் அந்த எமோஷனை டீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கூடவே நானும் அப்படி போனால் எனக்கும் அது புரியுதுன்ற ஒரு ஓகே சென்ஸில். இன்ட்ரெஸ்டிங். Did you find I know Firangipani specifically has really blown up. ஆமாம் இல்லையா? அதனால் இந்த கான்சர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐ மீன் டைட்டில் எதாவது வச்சுருக்கீங்க, டிக்கெட் விற்கணும் இல்லையா? நிறைய புது முகங்கள் பார்க்குற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அவங்களுக்கு இந்த வாட்டி? ஆமாம் இந்த நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஐ திங்க் ஃபிரங்கிபாணி மட்டுமே கேட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு தெரில ஷோ.
பட் அது பண்ண தான் நமக்கும் தெரியும். இப்போ டூர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஸ்டில் ஏர்லி ஸ்டேஜஸ். எனக்குமே இன் வே ஐ மீன் ஐ ஆப்வியஸ்லி ஹர்ட் அ லாட் அபவுட் யூ ம். முன்னாடி. ம். நிறைய நண்பர்கள் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகே. ஃபிரங்கிபானி என்னுடைய பாதையில் அப்படி கடந்து போகும்போது ம். அது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பாட்டாக எனக்கு தெரிஞ்சது. நான் இருந்த ஒரு ஸ்பேஸ்லேயும் அது ஒரு மாதிரி அதுக்குன்னு ஒரு நேரத்தை கொடுத்து சரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ம். முதல் வாட்டி கேட்கும்போதே ஒரு மாதிரி கண்ணு தேங்கிருச்சு. And I was like, wow, it's been so long since that happened. ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆடுவது, பாடுவது, ரசிப்பது, ஆழமாக யோசிப்பது இதெல்லாம் நடக்குது. அப்புறம் தேங்கிருச்சு, இது எங்கேருந்து வந்துச்சுன்ற மாதிரி ஐ ஃபீல் லைக் ரொம்ப வல்னரபிளான ஒரு ம். ஒரு பாட்டாக தெரிஞ்சுது. அதான் ஒருத்தங்க உண்மையாக அவங்களுடைய ஒரு ஒரு விஷயத்த ஒன்று பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஆமாம். ஐ திங்க் நம்மளுடைய உண்மைகள் கூட போய் சேரும்ல. ஆமாம். அது நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐம் ஷூர் யூ வுட் ஹவ் ஹர்ட் அ லாட் ஆஃப் திஸ். யா 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 அண்ட் இட்ஸ் லிட்டில் லைக் இந்த பாட்டு தான் போய் இப்படி இவ்வளோ இதாகும் அப்படின்னு. Given an option, would you choose another song of yours? Yeah, I would definitely have அப்படியா? any other song. You're not a big fan? இல்ல, I mean No, I mean obviously you did it, so you like yeah, it. yeah. Yeah. ஃபேன் இல்ல, அதாவது எனக்கு ஆக்சுவலாக பயமாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ இந்த பாட்டு வந்து ஓகே, இப்போது இந்த பாட்டு டூர் பண்ணுறேன், பட் நிஜமாக இது எத்தனை நாள் இந்த பாட்டு என்னால் பாட முடியும்னு தெரில. நான் இப்போ ஒரு ஷோ பண்ணுறேன்னா அடுத்த ஷோ வரைக்கும் அதை நான் அந்த பாட்டை கேட்கவோ பாடவோ மாட்டேன். அது ஒவ்வொரு தடவை பாடும்போதும் இட் இட் டேக்ஸ் a little bit. அது From you? சொல்லுன்னு தெரியல. யா ஸோ எனக்கு இது வந்து ஒரு மாதிரி நான் எதிர்பார்க்கல. இந்த பாட்டு தான் போய் இப்படி சேரும்ன்றது நான் எதிர்பார்க்கல. ஸோ அதஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு மாதிரி அது. ஏன்னா இது உங்களுடைய அந்த அந்த ஹெவியான ஒரு ராக் சவுண்டை ரெப்ரசென்ட் பண்ணுற பாட்டுமே கிடையாது கிடையாது. ஆமாம். இல்லையா? இப்போ உங்கள் கான்சர்ட்டே நம்ம கவனிச்சோம்னா இந்த பாட்டினுடைய சாயலில் பெரும்பாலான பாடல்கள் இருக்கிறது இல்லை. இல்லை. ஆமாம். இது மட்டும்தான் கொஞ்சம் அந்த கிட்டாரும் குரலும் மட்டும் ஒரு மாதிரி அது ஒரு தனிமையில் ஒரு ஒரு வேலை ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமாம். ஒரு வேளை யாராவது வந்துட்டு "ஓ, இந்த மாதிரி தான் 10 பாட்டு இருக்கும் போல அப்படின்னு வந்தால் அதனுடைய வைப் அண்ட் எனர்ஜி கொஞ்சம் வேறையாகவே இருக்கு இல்லையா? ஆமாம். ஆமாம். இல்லை, நான் அக்கூஸ்டிக் ஷோஸ் மாதிரியும் பண்ணுவேன். ஸோ as just me and a guitar. அதுவும் நான் பண்ணுறேன். And there it sounds a lot more like this. தேர் யா ஐ மீன் நானும் ஒரு கிட்டாருங்கும் போது அது பேலட் இஸ் லிமிட்டெட். ஆனாலும் வந்து இந்த பாட்டு வந்து ஸ்டில், ஏன்னா இப்போ பாருங்கள், இப்போ ஒரு மணி நேரம் ஷோ பண்ணுறேன்னு வைங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதுவே 10 நிமிஷம். Which I am utterly grateful for, by the way. That's அதான் சொல்ல வரேன். தட்ஸ் ப்ராப்ளி எனக்கு ரொம்ப பிடிச்ச அம்சங்களில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இந்த பாட்டினுடைய நீளம். எனக்கு அதெல்லாம் ரொம்ப கடுப்பாக இருக்குது. 3.5 நிமிஷம் 4 நிமிஷம் கேட்டாலே ரொம்ப பிடிச்ச பாட்டாக இருக்கும்போது இல்லை. ஆமாம். இப்போ தான் ஆரம்பிச்சது, இன்னும் கொஞ்சம் ஊற விடலாமேன்றதுக்குள்ளே ஒன் நைட் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது. அது இப்போ தான் ரசிக்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் பேசலாமே, இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாமேன்ற ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குது. புரியுது. ஸோ இது அதோட 2 மடங்கு அது பண்ணுது 10 நிமிஷத்துக்கு. அண்ட் திஸ் ஆல்சோ டேக்ஸ் மீ பேக் டு ஆல் த கிரேட் ராக் சாங்ஸ், ரைட்? ஷைன் ஆன் யூ கிரேசி டைமண்ட் மாதிரி பாட்டெலாம் நீ வா, நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கே ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆகும்னு சொல்கிறதுனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. யா நான் அது லெங்க் நான் பெருசாக யோசிக்கல. பட் யா இது ஜஸ்ட் ஹேப்பன்ட். யோசிக்காமல் இருக்கிறதுனால. ஆமாம், இந்த கதை சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிருக்கு பேசிக்காக. பட் யா நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இது நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஆப்வியஸ்லி இது பல தடவை பண்ணியிருப்பீங்க இந்த பாட்டை. ஆமாம். ஒவ்வொரு முறையும் அது ஒரு பர்சனலான ஒரு கதையை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு. ஆமாம். ஒவ்வொரு முறையும் அதே உணர்ச்சிகளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுதா எனக்கு தெரில. ஆர் டஸ் ரெப்படேஷன் பிளண்ட் இட் ஆன் சம் லெவல்? இல்லை, அதனால தான் நான் அது ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. நான் சொல்கிறேன் பண்ணுறதில்ல. ஏன்னா இப்போ நான் அதை ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணும்போது கூட ஐ திங்க் 2 டேக் எடுத்தேன். அண்ட் திங்க் இட்ஸ் செகண்ட் டேக். இன்னொரு டேக் போகிறீங்களா? நாங்கள் இல்லை முடியல போதும். ஏன்னா சில மிஸ்டேக்ஸ் இருக்குது இதில். நான் அது பட் அப்படியே விட்டுட்டேன். சரி ஓகேன்ட்டு. இப்போது நான் திஸ் ஹஸ் பிகம் லைக் த கெனானிக்கல் வெர்ஷன். ஸோ நான் அது ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை, அது கேட்கவும் மாட்டேன் பாட்டை. அது பர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு ஒவ்வொரு தடவை இப்போது உங்களால் தொலைஞ்சு போக முடியுது அத்தனை பேர் மத்தியில். ஆமாம்.
அது ஐ மீன் தட்ஸ் பார்ட் ஆஃப் பர்ஃபார்மிங் இல்லை. எவ்வளோ பேர் நம்ம Yeah, சுற்றி but how இருக்கோம். much are you performing? பர்ஃபார்மிங் த சாங்னாலே அதுதானே. எனி கைண்ட் ஆஃப் No, is there I mean, pardon me for asking this, but Yeah, yeah. is there a fair amount of acting involved there? ஆக்சுவலாக மற்ற சாங்ஸ்லலாம் கூட எனக்கு தேர் ஆர் மூமெண்ட்ஸ் லைக் தட். இந்த பாட்டுன்னு வரும்போது பாட ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த ஸ்பேஸ்க்குள்ளே போயிடுறேன். Right. நான் பர்ஃபார்மிங் நான் சொல்கிறது வந்து என்ன நான் சொல்ல வரேன்னா வெளிப்படுத்துறது தான் அப்படி சொல்கிறேன். புரியும். உள்ள ஃபீல் ஆகிறத வெளிப்படுத்துறது தான் பர்ஃபார்மிங் நான் சொல்கிறேன். இந்த ஷோ வாசிக்கும்போது இந்த 4 லைன் எனக்கு திருப்பி ஒரு மாதிரி ஹிட் ஆகும். எந்த நாள்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு Oh, சொல்கிறேன். right. இந்த ஒரு 4 லைன் ஹிட் ஆகுதுன்னு வைங்களேன், வேறு ஷோவில் அது வேறு ஒரு 4 லைனாக இருக்கலாம். ஸோ இட் கம்ஸ் அண்ட் கோஸ் இன் வேவ்ஸ். ஸோ இட்ஸ் நாட் லைக் ஒவ்வொரு அந்த அந்த கிரெஸ்ட் வந்து அதே இடத்துல தான் ஒரு பாட்டுலையும் இருக்கிறது கிடையாது. ஆமாம் ஆமாம். இந்த பாட்டில். அண்ட் ஆக்சுவலாக அந்த மோஸ்ட் ஆஃப் த சாங் வந்து இஸ் அபவுட் ப்ளசன்ட் மெமரிஸ் இல்லை. லைக் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சாங், ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஆஃப் த சாங் இஸ் அபவுட் ப்ளசன்ட் மெமரிஸ். That's true. அண்ட் I did not see that coming first time I heard it. ஆமாம். I was like, really, man? The last section of the song is about thinking about pleasant memories. Yeah. ஸோ அதுவும் இருக்குது. லைக் ஐ ட்ரை டு மோஸ்ட்டாக ஐ திங்க் ஆஃப் லைக் வென் ஐ திங்க் ஆஃப் ஹர் ஐ திங்க் ஆஃப் லைக் த குட் டைம்ஸ் தான். பட் தென் யூ சடன்லி ரியலைஸ் ஓ ஷிட் No, I know. அவங்க இல்லை இப்போது அப்படின்ட்டு. But நம்ம படித்த பெரிய புத்தகங்களோ பார்த்த பெரிய படங்களோ ஞாபகப்படுத்துறது இது தானே. ஒருத்தங்க இல்லை அப்படின்னா அவங்கள பெஸ்ட் வே டு ஆனர் தெம் வுட் பி டு திங்க் ஆஃப் த குட் டைம்ஸ் அப்படின்றது தான் அவங்க ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஈஸியர் செட் தென் தான். கரெக்ட். மிஸ் பண்ணுறவனுக்கு தானே அந்த வழி, நீங்கள் 1000 சொல்லுவீங்கன்ற மாதிரி. ஆமாம். பட் ஐ திங்க் ஆல்சோ இந்த பாட்டு வந்து இது ஒருத்தரை நான் மிஸ் பண்ணுற க்ரீஃப்ன்றதை தாண்டி ஒரு மாதிரி ஜென்ரலாக க்ரீஃப்ன்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளேயும் எனக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு கட்டத்துக்கு மேலே. ஏன்னா எல்லாருக்குமே அது ஒவ்வொரு விதமாக இது பண்ணும்போது இட்ஸ் நாட் எஸ் மோஸ்ட்லி இட்ஸ் ஃபார் மீ இட்ஸ் வெரி பர்சனல். பட் ஆனால் நிறைய பேருடைய கதைகள் நான் கேட்டிருக்கேன் இல்லையா. ஸோ ஒரு இழப்பு அப்படின்றத தான் பெருசாக பேசுது. ஆமாம் ஆமாம். திடீர்னு எனக்கு யாராவது சொன்ன கதை எனக்கு ஞாபகம் வரும். திடீர்னு எங்கேயா ஒருத்தவங்க எழுதின கமெண்ட் ஞாபகம் வரும். ஸோ ஒரு மாதிரி எல்லா பக்கமும் சில லைக் சில சமயம் நான் எஸ்பெஷலி இந்த பாட்டு ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு ஒரு மாதம் 2 மாதம்லாம் இந்த வீடியோலாம் ஷூட் பண்ணுற அந்த டைமில் அப்பப்போ போய் அந்த கமெண்ட்ஸ் படிப்பேன். அப்படின்னு அந்த கமெண்ட்ஸை படிச்சுட்டே இருந்தேன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பயங்கரமாக தேம்பி கண்ணீர் ஆரம்பிச்சிடும். ஸோ அது மாதிரி ஜென்ரலாக இது எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி அந்த பாட்டுக்குள்ளே அடங்கியிருக்கு எனக்கு இப்போது. அதாவது யூஸ்வலாக நிறைய பேர் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் படித்து அழறது உண்டு. பட் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்குதுன்னு நினைக்கிறேன். பாசிட்டிவானா எப்படின்னா நிறைய பேர் திட்டெல்லாம் வாங்கி அழுவாங்க. அப்படி சொல்கிறீங்க. அதுவும் நடக்குது. இல்லை, சோஷியல் மீடியா கேன் பி ப்ரூட்டல்னோ அப்படி சொல்கிறேன் நான். பட் சாங் இஸ் கிரேட். இன்ஃபேக்ட் எனக்கு அந்த அனுபவமே பயங்கரமாக இருந்துச்சு கான்சர்ட்டில் கூட. சட்டுன்னு எல்லாரும் ஒரு பெரிய அமைதி இறங்குச்சுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துக்குள்ளே. கல்லறை மாதிரி மாறிடுச்சு ஓரளவுக்கு. எப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் மூச்சை லவுடாக விட்டாலே இது ஒரு குற்ற உணர்ச்சி வந்திருக்கும். ஐயோ டிஸ்டர்ப் பண்ணுறேன் சாரி அப்படின்ற ஜோனில் தான் எல்லாருமே இருந்தாங்க. ஐம் ஷூர் ஈச் டைம் இட் இஸ் தட். ஆமாம். அது அந்த பாட்டுக்கு அப்புறமும் வந்து அந்த மூட் ஆல்மோஸ்ட் எவ்வளோ நான் முயற்சி செஞ்சு அதுலேருந்து வெளியே கொண்டாட ட்ரை பண்ணாலும் கிட்டத்தட்ட அந்த மூடில் தான் முடியுது. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி வர கதையெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு பாட்டாக பாடிடணும்னு நினைக்கிறேன். அதுவும் யோசனை இருக்கேன் நான் ஆக்சுவலி ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு அதை பாடி முடிச்சுட்டு அப்புறம் இந்த ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லலாமா அப்படின்னு யோசித்தேன். அப்படி. ஆனால் சிக்கல் என்ன அப்படின்னா இருக்கிறதுலேயே ஒரு கும்பல் ஆசையாக ஒன்றுத்துக்கு வந்தாங்க அப்படின்னா அதை காக்க வச்சு கொடுக்கறது தானே வழக்கம். ஆமாம் இல்லை, அதாவது ஒரு சீஃப் கெஸ்ட்டுக்கு அவார்டு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சீஃப் கெஸ்ட் லாஸ்ட்டாக தான் அவங்களுக்காக, இல்லாட்டி கொடுத்துட்டோன்னா நீங்கள் போயிடுவீங்களேன்ற மாதிரி. கரெக்டு. அதுதான் நிறைய விஷயம் யோசிச்சுட்ருக்கேன். பார்ப்போம். இது நீங்கள் சொன்னீங்க பர்சனலாக சந்தித்த ஒரு இழப்பிலிருந்து எழுதப்பட்ட ஒரு பாட்டு. இந்த எழுதவே முடியாத உங்களை ரொம்ப பாதித்த அனுபவங்கள்லாம் இருக்கா? அப்படி ஏதாவது அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இல்லை இதனுடைய ஏதோ ஒரு விதத்தில் ஐ டோன்ட் வாண்ட் டு கன்வெர்ட் திஸ் இன்டு ஆர்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு கன்வெர்ட் திஸ் இன்டு அ சாங்.
their experience is really, I don't know, powerful that you are almost scared of getting into. சிலது மேபி இவ்வளோ டைரெக்டாக பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். பட் லைக் எனக்கு இருக்கிற மெட்டீரியல் அதுதான், என் வாழ்க்கை தான் இருக்குது, அதை வச்சு தான் நான் பாட்டு பண்ணி ஆகணும். அது பண்ணி ஆகணுன்றது ஒரு கம்பல்ஷனும் கூட. அது ஆமாம், என்னால் பண்ணாமலாம் இருக்க முடியாது. எனக்கு வந்து ஜெனுவின்லி வந்து பாட்டு பண்ணுறது வந்து இஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ திங்ஸ் இன் மை லைஃப் தட் என்னை வந்து பைத்தியம் ஆகாமல் காப்பாற்றுற ஒரு விஷயம் அது. புரியுது. அது தற்செயலாக நடந்த ஒரு விஷயம் கூட இல்லை. நீங்கள் அந்த கதை சொல்லும்போதே கிட்டாரை ரேண்டமாக ஒரு இடத்துல பிக்கப் பண்ணி 4 கார்ட்ஸ் கற்றுக்கிட்டது தான் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. ஆமாம். நிறைய நான் யோசிப்பேன், சப்போஸ் இந்த மீடியம் எனக்கு இல்லை, இந்த அவுட்லெட் எனக்கு இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், என்ன ஆயிருப்பேன் எனக்கு சத்தியமாக தெரில. என்னோடய டெம்பர்மெண்ட்டுக்கு, நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கு அது நான் இது கேட்கவா, வாட் வாஸ் உள்ள என்ன தேங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க வெளியே வர்றதுக்கு? ஒரு மீடியமாக அது தேடிக்கிட்டு இருந்த ஒரு விஷயமா நீங்கள் என்ன பார்க்குறீங்க? வாட் வாஸ் இட்? அது என்னன்னு எனக்கும் தெரில. அதான் நான் என்னை யாரும் புரிஞ்சுக்கலன்ற ஒரு ஃபீலிங் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கு. அண்டு நான் பேசுறது யாரும் கேட்க மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங்கும் எனக்கு இருந்திருக்கு. ஸோ இது ரெண்டும் தாண்டியும் நிறைய விஷயம் இருக்குது. பட் இது ரெண்டும் மெயினாக வந்து இங்கே வந்து வெடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அது ஒரு மாதிரி பாட்டாக வெளியே வர ஆரம்பித்தோடனே அது கொஞ்சம் அது அது இருக்கிறதுனால தான் கொஞ்சம் மற்றதெல்லாம் கொஞ்சம் என்னால் என்னை காம் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. அண்ட் புரியுது, ஃப்ளட்டில் டேம் கட்டின மாதிரி. ஆமாம், ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு, இனிமேல் ஒழுங்காக போங்கன்னு. ஆமாம், கிட்டத்தட்ட. இல்லைனா வந்து நான் என்ன ஃபீல் ஆகிறேன்ற எனக்கு சில சமயம் உடம்புல நிறைய இமோஷன் இருக்கும். அது என்ன இமோஷன் எனக்கே தெரியாது. புரியுது. அது கோவமா, அது சோகமா, இல்லை அது வந்து வேறு எதாவதா தெரியாது எனக்கு. ஸோ ரேண்டமாக யாரையா பிடிச்சி கற்றுவோம், ரேண்டமாக எதையா பண்ணுவோம். ஏன் இதை பண்ணுறேன், எங்கேருந்து வருது எனக்கு தெரியாது. ஆனால் ஆக்சுவலாக ட்ரிகர் ஆனது வேறு எதாவது இருக்கும். ஸோ நமக்கு என்ன உணர்ச்சி இருக்குது, அது எங்கேருந்து வருதுன்றது வந்து அது ஒரு மாதிரி பாட்டு எழுதும்போது அந்த எனர்ஜியெல்லாம் வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக போயிடுது. அது வந்து நம்மளை சரி ஓகே ரியல் லைஃபுக்கு அது நம்மளை கொஞ்சம் காமாக்கி விட்டுருது. நான் இதாவது நீங்கள் சொல்லும்போது ஞாபகம் வருது, ஒன்று சமயம் ஒன்று படித்தேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் மூளைக்கு ஒரு எமோஷன் போய் எட்டி ப்ராசஸ் ஆகி நீங்கள் அதை அக்னாலேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே முதல்ல உடம்புக்கு தெரிஞ்சிருதுன்றாங்க. ஏன்னா ஸோ ஸ்ட்ரேஞ்ச் பிகாஸ் தென் இட் சீம்ஸ் டு மேக் சென்ஸ். நிறைய முறை வந்து கரெக்ட், ஏதோ ஒரு பெரிய பதட்டம் இருக்கும்போது ஃபஸ்ட்டு கை நடுங்க ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் தான் உனக்கு பதட்டன்றதே நீ உணர ஆரம்பிக்கிறேன்ற மாதிரி. கரெக்ட், ஆமாம். அண்ட் இது கூட பண்ணுவாங்கள்ல, இப்போ இந்த சில ஆக்டிங் மெத்தட்ஸ்லாம் வந்து ப்ரீதிங் பேட்டர்ன் இது பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ரீத் பண்ணால் நேச்சுரலாக அந்த இமோஷன் வந்துடும் அப்படின்ற மாதிரி சில டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஐ திங்க் அதான் மூளை கொஞ்சம் லேக்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாடி நல்லா இருக்கு. ஆக்சுவலி ஒரு நல்ல பாட்டு எழுதலாம் போல. பாடி வந்து டக்குன்னு எல்லாமே ஃபீல் ஆயிடுது. பட் அது என்னென்ன அனலைஸ் பண்ணுறதுக்கு மூளை ஃபிகர் அவுட் பண்ணலான்ற. ஆமாம், கொஞ்சம் மெனக்கிட வேண்டியதாக நீங்கள் ஆக்டிங்னு பேசுகிறதுனால மியூசிக் வீடியோ செம்மையாக இருந்துச்சு. தேங்க்யூ, ரொம்ப பிடிச்சது. அந்த பாட்டினுடைய அந்த ஆத்தென்டிக் எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன், அந்த டெப்த்தோட, அந்த போயட்ரியோட. ஸோ ஐ டோட்டலி லைக் இட். சின்ன சின்ன டச்சஸ் ஹியர் அண்ட் தேர். டக்குன்னு 4 நிலா ஒரே ஒரு ரூமில் இருக்கிற ஒரு ஐடியாவாக இருக்கட்டும், ஸ்மால் திங்ஸ் லைக் ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் பரவாயில்ல, பயங்கர டேஸ்ட்டோட தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு மாதிரி அமைய ஆரம்பிச்சிருச்சு. நான் கரெக்டாக ப்ரொடியூசர் ஒருத்தர் வந்தார், லைக் ஹி வாண்டட் டு ப்ரொடியூஸ் சம்திங் ஃபார் மீ, ராஜ்வேல்னு சொல்லிட்டு. தென் மருண் வந்து கரெக்டாக இஸ் ஒர்க்கிங் வித் ஹிம் ஆன் அதர் ப்ராஜெக்ட் அப்போது. அண்ட் அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்துருந்தேன். வெரி சென்சிட்டிவ், ரொம்ப மென்மையான விஷயங்களை வந்து கேப்சர் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஃபிலிம் மேக்கர். அண்டு கரெக்டாக அதுக்கு இவங்க 2 பேரும் மீட் பண்ணி இவங்க 2 பேரோட ஒரு சின்ன ட்ராவல் ஆனதுக்கப்புறம் இந்த பாட்டு நான் ரிலீஸ் பண்ணேன். ஓகே. அப்புறம் எதிர்பாராததுமா இந்த பாட்டு வந்து பயங்கரமாக போக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அவள் நிலாவோட கடைசியாக பேசும்போது அவளும் வந்து இன்னும் ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தா, படம் எடுக்கணுன்ற ஒரு இதில் இருந்தா, ப்ராசஸில் இருந்தா. இட்ஸ் த லாஸ்ட் கான்வர்சேஷன் வி ஹேட். ஸோ ஒரு மாதிரி எனக்கு ஓகே இதெல்லாமே வந்து பண்ணியே ஆகணுன்ற மாதிரி ஒரு
ஃபீலிங் எனக்குள்ளே வந்துச்சு. ஸோ வாட்ஸ் யுவர் ஃபேவரட் விஷுவல் ஃப்ரம் தட் சாங்? ஃப்ரம் த சாங் எனக்கு வந்து எனக்கு அந்த பூ பறந்து வந்து விழுதுருக்குல, ஆரம்பத்துலேயும் வரும் லாஸ்ட்லேயும் வரும். ஆரம்பத்துலேயும் லாஸ்ட்லேயும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த பஸ் ஸ்டாண்டில் அந்த கொக்கு கொடுக்குற சீன் இருக்குல்ல, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு அந்த என்டையர் வீடியோவே அது வீடியோவாக பார்க்கும்போது எனக்கு வந்து அதை ஷூட் பண்ண அந்த மெமரிஸ் வரும். ஐ ஆஸ்க் யூ திஸ் பிகாஸ் உங்களுக்கு மியூசிக் வீடியோ வேறு பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஆமாம் ஆமாம், எனக்கு இட்ஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன ஸ்க்ரீனில் பார்க்க ஒரு மாதிரி ஐ எம் நாட் யூஸ் டு இட், கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன யோசிச்சேன்னா, வீடியோவில் நம்ம இருக்கிறதே ஒரு லைபிலிட்டியாக போயிருமா வீடியோக்கு அப்படின்னு நான் ரொம்ப யோசித்தேன். ஓ, ஸோ அப்போ வேறு யாரையாவது காஸ்ட் பண்ணலாமான்னு யோசிச்சிங்களா? அது நான் யோசிக்கல, ஏன்னா வேறு யாரையும் காஸ்ட்டும் பண்ண முடியாது. ஒரு மாதிரி ரொம்ப ஆட்டோபயோகிராஃபிக்கல் பாட்டு வேறு. ஸோ அது தப்பாக இருக்கும். வேறு யாராவது காஸ்ட் லைக் இஃப் ஐ டோன்ட் டூ இட் வீடியோவாக பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ அது ஒரு மாதிரி எல்லாமே அமைஞ்சிருச்சு ஆக்சுவலாக. இதுக்கு முன்னாடி நிறைய மியூசிக் வீடியோ ட்ரை பண்ணியிருக்கேன், நிறைய சொதப்பியிருக்கேன். இது ஃபுல்லாகவே ரைட்டிங்கில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்க. விஷுவல்ஸ்லாம் என்னவாக இருக்கணும், இந்த வரி வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம். ஈவன் த ட்ரான்சிஷன் வாஸ் கிரேட் பை த வே. அந்த கான்செர்ட் இருந்த கான்செர்ட்டுக்குள்ளே போய் உட்கார ஐ திங்க் அது வந்து அதுக்கு வேறு இல்லை அதுவும் பிளான் பண்ணிட்டோம், முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம். அது முன்னாடியே பிளான் பண்ணி ஷோவும்போது வீடியோலாம் எடுத்து கரெக்ட். ஒரே ஒரு செக்ஷன் வந்து நீ ஒரு கனவு கொண்டா இந்த ஊருக்கு எடுத்துகிட்டு வந்தான்னு ஒரு செக்ஷன் வரும். அங்கே அந்த என்னோடய பழைய பர்ஃபார்மன்ஸ் ஃபுட்டேஜ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் வாஸ் லிட்டில் வேறு ஐடியாஸ்லாம் பேசிகிட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் கடைசியில் மறுநத்தில் நான் இப்படி பண்ணிடலாம், சரி ஓகே. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே லைக் ஐ கைண்ட் ஆஃப் ஸ்டார்டட் ட்ரஸ்டிங், லைக் அந்த ரைட்டிங் ப்ராசஸ்லேயே வந்து ஐ ஸ்டார்டட் லைக் ஃபஸ்ட்டே வந்து ஐ ட்ரஸ்டட் தட் ஹீ குட் டூ திஸ். பட் நாங்கள் உட்காந்து அது பேசி எழுதுகிற ப்ராசஸில் வந்து அவர் எவ்வளோ டீப்பாக அதை யோசிக்கிறாரு, எவ்வளோ ஆங்கிள்ஸில் யோசிக்கிறாரு தெரிஞ்சோடனே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சில விஷயம்லாம் வந்து நான் ஒரு மாதிரி பிளைண்ட் ட்ரஸ்ட் தான். ஓகே இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரி தான் சில விஷயம் அமைஞ்சிச்சு. நிறைய விஷுவல்ஸ் ரசிச்சதுனால தான் தோணிக்கிட்டே இருக்குது புதுசாக ஷார்ட்ஸு. அந்த நான் சிகரெட் பிடிக்கும் போது நான் செத்துட்டேன். செம்மையாக இருந்துச்சு அந்த ஐடியாவே. லைக் அதை விட சிம்பிளாக அந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு டைகாட்டமியை கம்யூனிகேட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில. கரெக்ட். அது ஆக்சுவலி நான் ரொம்ப ஐ வாஸ் அகேன்ஸ்ட் தட். அப்படியா? ஆமாம், பிகாஸ் ஆஃப் இல்லை ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் ஏன் ஹர்ட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நான் யோசித்தேன். அப்புறம் மருண் இருந்துட்டு இல்லை அது ஒர்க் ஆகும். எல்லாருமே கத்தி சிரிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது பார்க்கும்போது. ஆல்மோஸ்ட் ஒரு ஹீரோ மூமெண்ட் மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் ஸ்னேகா ஆல்சோ லைக் மாதிரி பர்ஃபெக்ட் காஸ்டிங். லைக் அதுவும் வந்து யூ கேனாட் பிளான் ஃபார் திங்ஸ் லைக் தட். ஆமாம், அது உங்களுக்கு அது உங்களுக்கு ஒட்டலைன்னா ஒட்டலை, அவ்வளோதான். இது அந்த அந்த பர்சனுடைய வலிமைகள் பொறுத்தே கிடையாதுல்ல. ஆமாம், எனக்கு நீ நிலாவை தெரிலன்னா அவ்வளோதானே. ஆமாம் முடிஞ்சு போச்சுல. ஆமாம், அவங்க வந்து ஷி வாஸ் ஏபிள் டு ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக நான் நிறைய விஷயம் சொன்னேன், அவங்களோட ஷேர் பண்ணேன் நிறைய விஷயம். ரொம்ப அது எக்ஸ்ட்ராடினரி. அவங்க ரெண்டு பேருமே லைக் தட் என்டையர் க்ரூ. ஹோல் கான்சர்ட்டே நீங்கள் ஒரு கதை சொல்கிற மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறீங்க இல்லை? ஆரம்பத்துலேருந்தே ஆல்மோஸ்ட் தமிழ் சினிமா மாதிரி தான். ஆமாம், நிறைய வசனங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், திடீர்னு அந்த வசனங்கள் பாட்டாக மாறும். ஆமாம், ஆக்சுவலாக அந்த ஃபார்மேட்டும் ரொம்ப ஆக்சிடெண்ட்டில் தான் டிஸ்கவர் பண்ணேன். ஒரு 2 years பேக் வரைக்குமே வந்து பாட்டை மட்டும்தான் மேடையர் பேசவே மாட்டேன், ஸ்டேஜ் ஏறுவோம் பாடுவோம் வந்துடுவோம். பட் என் கிட்டாரிஸ்ட் பிக் சாம் ஒயிட் கிட்டார் வச்சுருந்தார் நீங்கள் வந்த ஷோ. அவர் வந்து ஒரு அனலாக் பெடல் போர்டு வச்சுருக்கார். எவ்ரிபடி டிஜிட்டலில் வந்து என்ன ஒரு ஈஸி விஷயம்னா அந்த பேட்ச் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ஒரு டோனும். ஸோ இந்த பாட்டுக்கு இந்த டோனு டக்குன்னு நீங்கள் மாற்றிட்டு வாசிச்சிடலாம். பட் சாம் அனலாக்னா வந்து நீங்கள் உட்காந்து நோண்டணும், அதை ஒவ்வொரு தடவையும் அந்த டயலில் திருப்பி தட்டி கேட்டு செட் பண்ணோம். டைம் ஆகுதா? டைம் பயங்கரமாக ஆகும். ஸோ கொச்சியில் ஒரு ஷோ பெர்ஃபார்ம் பண்ணிருந்தோம். நான் ரிஹர்சலில் எனக்கு அது தெரியல. ரிஹர்சலில் வந்து ஓகே ப்ராக்டிஸ் பண்ணிட்டாருன்னா நீ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மாற்றிடுவார் அப்படின்ற ஒரு ஃப்ளோவில் நானும் பெருசாக கேட்டுக்கல. ஸ்டேஜ் ஏறினப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன் இட்ஸ் லைக் சாலிடாக ஒரு 2-3 minutes எடுக்குது அவருக்கு ஒரு பாட்டுக்கு நடுலையும். 2-3 minutes என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அப்படியே நான் ஃபஸ்ட்டு பாட்டு 2வது பாட்டுக்கு எதுவுமே இல்லை, அமைதியாக நின்றுட்டே இருந்தேன். எல்லோரும் என்னை பார்த்தாங்க, நானும் எல்லோரையும் பார்த்துட்டு இருந்தேன்.
அப்புறம் சரி இது வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு. ஆக்வர்ட். ஆமாம். அதுக்கப்புறம் 3வது பாட்டுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று பேச ஆரம்பித்தேன். ம். அது அப்புறம் போக போக அது இவால்வ் ஆயிடுச்சு. ஒரு ஃபார்மேட்டாக அதுவே ம். இவால்வ் ஆயிடுச்சு. ஸோ நவ் நவ் பீப்புள் லைக் ப்ரோ நீங்கள் செம்மையாக கதை சொல்கிறீங்கன்றாங்க. நான் சத்தியமாக பிக் சாம் வந்து அந்த அனலாக் பெடல் போர்டு வாங்காமல் டிஜிட்டல் வாங்கியிருந்தாருன்னா இந்த டேலண்ட் இருக்கிறது எனக்கே தெரியும். எனக்கே தெரிஞ்சிருக்கு. சூப்பர். அதுதான் சம்டைம்ஸ் கட்டாயம் தான் இதெல்லாம் உருவாக்குதுல்ல ஆமாம் ஆமாம். நம்ம திறமைகள் எல்லாம். மேஜிக்கல் ஆக்சிடென்ட்ஸ் தான் அதெல்லாம். ஆரம்பத்திலேயே ஐ திங்க் அண்ட் யூ சே சச் வெரி பிரிட்டி லைன்ஸ் ஆல்சோ ஐ திங்க் த்ரூ அவுட். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் நான் நடந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன்னு இல்லை, அது சொல்கிறதுக்கு நான் எந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் பயன்படுத்துகிறேன்னு ஒன்று இருக்குல்ல. லைக் ஐ ரியலி லவ் இட் வென் யூ செட் ரைட் அட் த வெரி பிகினிங் வென் யூ செட் என்னை பார்க்க எனக்கு பெருசாக பிடிக்காது, பட் அவள் கண் வழியாக என்னை பார்க்கும்போது எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னது. ஆமாம். ஐ திங்க் அட் எனி எல்லாருக்குமே இது ரொம்ப, இந்த அனுபவத்தை சந்திக்காத மனிதர்கள் இருந்தால் அவங்க ரொம்ப பாவம்னு நினைக்கிறேன். அப்படி வேணா சொல்லலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த டீன் லவ் வந்து மோஸ்ட்லி சீக்கிங் வேலிடேஷன்ல. நீ ஒரு டீனேஜர் 14-15 வயசில் நம்ம லவ்னு நம்ம சொல்கிறது என்னது? நமக்கே உள்ள இவ்வளோ குழப்பம் இருக்கும். என்ன பண்ணுறோம் ஒரு இது, நான் யாருன்ற ஒரு கேள்வி, பெரிய கேள்வி இருக்குது. நான் யாராக இருக்கணும் இந்த மாதிரி. ப்ராபப்ளி கொஞ்சம் செல்ஃப் லோதிங் இருந்தால் முடிஞ்சது கதை. ஸோ சரி அவள் வந்து என்னை பார்க்கும்போது நான் அவளுக்கு என்ன பிடிச்சிருச்சுன்னா ஓகே, அப்போது ஐ ஹாவ் பெர்மிஷன் டு லைக் மை செல்ஃப்ன்ற அந்த இடத்துல தூக்கி வச்சுருவோம் நம்ம ஃபஸ்ட்டு ஒருத்தங்க லவ் பண்ணும்போது. ஸோ ஃபஸ்ட்டு மட்டுமா? ஹோப்ஃபுல்லி. தென் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்லக்கூடிய பல கதைகளில் ஒன்று, ஒரு சினிமா செலிப்ரிட்டியை பற்றி ஒரு கதை ஒன்று சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம். நான் யாரெல்லாம் கேட்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. பட் அவர் வந்து உங்கள் கிட்டாரை உடைச்சதாகவும் அந்த அந்த அனுபவம் நடந்ததுக்கான ஒரு காரணமே நீங்கள் உங்களுடைய வேலை மேலே ஒரு ப்ரைஸ் போட்டதுனால பேசிக்கலி இல்லையா? ஆமாம். இன்னும் ஓசியில் என் வேலையை வாங்கிக்கிட்டே இருக்கீங்களே கொஞ்சம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் தான் தாங்கிக்க முடியாமல் அது நடந்ததாக நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு அனுபவம் எஸ்பெஷலி ஒரு புது ஸ்பேஸ்குள்ளே நம்ம என்டர் ஆகலான்ற ஒரு ஆசையோடு இருக்கும்போதில் சம்டைம்ஸ் வி மைட் ஜட்ஜ் தி என்டையர் ஸ்பேசஸ் தட். ஆமாம் ரைட், தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் டு லாட் ஆஃப் பீப்புள். கரெக்ட். இந்த முதல் கதவு கேவலமாக இருந்துச்சுன்னா இந்த இடமே இப்படித்தான்ற மாதிரி ஓடிடுவாங்க அங்கேருந்து. ஆமாம். அது உங்களுக்கு எப்போ கரெக்ட் ஆச்சா? கரெக்ட். எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, எஸ்பெஷலி சினிமாவில் வென் யூ ஸ்டார்ட் இன்னும் கொஞ்சம் பெரிய நேம்ஸோட ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும்போது இது எல்லாமே வந்து சால்வ் ஆயிடுது. ஆக்சுவலாக எல்லாமே பிரச்சனையாகவே இருக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்க இன்னும் ஆர்கனைஸ்டாக இருக்காங்க, இன்னும் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதுனால நம்ம யோசிக்க முன்னாடியே வந்து நம்ம என்ன யோசிக்கிறோன்னு அவங்களே ஃபிகர் அவுட் பண்ணிடுவாங்க. இப்போது புதுசாக ஒருத்தர் இந்த ஸ்பேஸ்க்குள்ளே கூப்பிட்டு வரும்போது நம்ம என்ன பண்ணால் அவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆவாங்க, எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது, அவங்களுக்கு ஏற்கனவே அந்த அனுபவம் இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியுது. நிறைய இடத்துல இந்த மாதிரி ஃப்ரிக்ஷன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கொஞ்சம் ஒரு தற்குறி ஜோனில் சுற்றிட்டு இருக்கும்போது தான் மேபி அவங்களுக்கு அவங்கள சுற்றி இருக்கிறவங்க சரியான ஆட்களாக இல்லாமல் ஒரு ஃபேஸில் இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி இடங்களில் தான் இந்த மாதிரி சொதப்பல் நடக்கிற மாதிரி நான் ஃபீல் ஆகிறேன். அட்லீஸ்ட் என்னுடைய அனுபவம் இப்படி தான் இருந்திருக்கு. அண்ட் ஐ திங்க் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இட்ஸ் ஆல்சோ நம்ம அட்மையர் பண்ணுற ஆட்களோடு நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளுமே கொஞ்சம் பம்மி இருப்போமா அந்த மாதிரி சொல்கிறீங்க? முதல்ல ஒரு தடவை 2 தடவைலாம் வந்து கொஞ்சம் பம்பிகிட்டு தான் இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து யூஸ்லெஸ். ஏன்னா அது ஏன்னா நம்ம போய் நம்ம வேலை பண்ணுறது நம்ம பம்பிகிட்டு இருந்தால் பண்ண முடியாது. ஸோ அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு இது மாதிரி அமைச்சு கொடுத்தீங்கன்னா என்னோடய பெஸ்ட் ஒர்க் வரும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அண்டு அது சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு இன்னும் பெட்டராக ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக இன்னும் பெட்டராக ஒர்க்கும் பண்ண முடியுது. அவங்களும் வந்து இன்னும் நம்மகிட்ட இருந்து என்ன வேணுமோ எடுத்துக்க முடியுது. அப்படியா அது ஒரு அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து அந்த ஸ்டார் ஸ்ட்ரக் ஆகிறது, அது ஐ திங்க் இட்ஸ் ரைட் ஆஃப் பேசேஜ் நினைக்கிறேன். ஃபார் ஷூர். அதை தாண்டி போய் நல்லது நடந்தால் நல்லதுன்ற மாதிரி தான்ல. இதில் லைஃப்பை கொஞ்சம் ஆழமாக பார்க்க ஆரம்பிக்கும்போது முதல் எது உடையுதுன்னா இந்த பணம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்ற ஒரு ஒப்ஜெக்டிவ் உடையுது. ஆமாம். இதில் சிக்கல் என்ன அப்படின்னா அது ரொம்ப ஓவராக உடஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா நீ மானிட்டைஸே பண்ணிக்க முடியாத அளவுக்கு நீ போயிட்டேன்னா அதுக்கு பிரயோஜனப்படாது. கரெக்ட். ஸோ யூர் ஹேவிங் டு கான்ஸ்டன்ட்லி ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ் பிட்வீன் கரெக்ட் I will not allow myself to be exploited. ஆமாம்.
பட் இதை தான் அப்படின்ற மாதிரி நான் சுற்றிட்டு இருக்க மாட்டேன்றது தான். நீங்கள் எப்போ when did you get good at valuing yourself monetarily? ஸோ எனக்கு இது இந்த ஷிஃப்ட் எப்போ நடந்துச்சு ஆக்சுவலி நான் முன்னாடிலேருந்தே நான் வந்து ஃப்ரீயாக பண்ண மாட்டேன்றது என்னோட கொள்கை முடிவு. நைஸ். எதுவுமே நான் ஏன்னா என்னோட சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு. ரியலி நீடட் த மணி. இந்த ஜோக்கர் சொல்லுவார்ல பேட்மேனில், ஷேர் குட் அட் சம்திங் நெவர் டூ இட் ஃபார் ஃப்ரீ. அந்த அது வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். பட் அது வந்து என்னென்னா சில இடங்களில் வந்து நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். சில இடங்களில் வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் இப்போ நம்ம எஸ்பெஷலி ஏர்லி ஸ்டேஜஸில் நம்ம வந்து காசு எதிர்பார்த்துலாம் பண்ண முடியாது. இப்போது ஃப்ரெண்ட்ஸுக்காக நம்ம சிலது பண்ணி கொடுப்போம், அவங்க நம்மளுக்கு சிலது பண்ணி கொடுப்பாங்க. இந்த கிவ் அண்ட் டேக் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன நான் ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, நட்புன்றது இருக்குது, பட் அதுக்காக நம்ம காசு கேட்காமவும் இருக்கக்கூடாதுல்ல ஒரு. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் அதை நான் ரொம்ப கன்றாவியாக ஹேண்டில் பண்ணேன். இந்த காசு கேட்குறது அது ஒரு சில உறவுகள்லாம் கெடுத்துக்கிட்டீங்களா? ஆமாம், கற்றுக்கிட்டேன். அதுவும் ரைட் ஆஃப் பேசேஜ் ரைட் ஆஃப் பேசேஜ் தான். 1 2 அது மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து எப்படி நடந்துச்சுன்னா, சாரி டு இன்டரப்ட் யூ, ஆரம்பத்துலேயே கொஞ்சம் நல்லா எழுதுவேன் இங்கிலீஷ்லாம். ஸோ அதை எழுத ஆரம்பிக்கும்போது இன்வேரியபிளி யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட ஏதாவது கொடுத்துட்டே இருப்பாங்க, எனக்காக இதை எழுதிக்கூடாது, எனக்காக இதை பண்ணிக்கூடாது, எனக்காக இதை பண்ணிக்கூடாதுன்னு. முதல் 2 3 வாட்டி நல்லா இருந்துச்சு அந்த வேலிடேஷன், நல்லா எழுதுறேன்ட்டு தான் எனக்கு வரேன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுப்பாக ஆரம்பிச்சிச்சு, அது எழுதும்போது போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. கரெக்ட். என்னத்துக்கு இதை பண்ணிகிட்ருக்கேன். ஐ திங்க் அங்கேருந்து தான் ஃபார் மீ த ஸ்பேஸ் ஆஃப் இஃப் ஐம் கோயிங் டு போர் மை செல்ஃப் டு டெத் ஐ மைட் as well do it for some moneyன்ற மாதிரி. கரெக்ட். சாரி ப்ளீஸ் கோ ஆன். கரெக்ட். இல்லை கிட்டத்தட்ட அப்படி தான். அதுக்கப்புறம் நான் என்ன ரியலைஸ் பண்ணேன், ஓகே நான் வந்து டைரெக்டாக நான் கேட்கும்போது அது சில சமயம் நான் கேட்குற விதமோ அது என்னன்னு தெரில, எதுனாலன்னு தெரில, சில சமயம் ஈகோ ஃப்ரிக்ஷன் வருது. அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே மோஸ்ட் கிரியேட்டிவ்ஸ் வந்து தே ஹாவ் சம்படி டு டாக் மணி. அது ரொம்ப ஒரு ப்ரிவிலேஜ் தான். ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை கால் பண்ணி, மச்சான் கமிஷனுக்கா இல்லை ஃப்ரெண்டுக்காகவா? இல்லை, அது நான் எப்போவுமே பே பண்ணிடுவேன். நைஸ். எனிதிங் லைக் நம்மளால் என்ன முடியுமோ, யாரையுமே ஃப்ரீயாக அதுவும் கேட்டது கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க போய் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. அதனால் முடிஞ்சது வாட் எவர் இஸ் அக்ரியபிள் டு போத் ஆஃப் அஸ். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பர்சனல் ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்பாக இவால்வ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நவ் இட்ஸ் லைக் மோர் ஸ்டேபிள், நவ் வேர் ஏபிள் டு. அஃப்கோர்ஸ். பட் அது அந்த ட்ரான்சிஷன் தேவைப்பட்டுச்சு. ஒரு இடத்துல நான் கேட்டு அவங்க கொடுக்க முடியாமல் அதுக்கப்புறம் நான் டென்ஷன் ஆகி நான் கத்தி அவங்க கத்தி இப்போ யோசிச்சு பார்க்கும்போது ஏன் முட்டாள்தனமாக பண்ணியிருக்கேன்னு ஃபீல் ஆகுது. பட் அதுக்கு என்ன பண்ணுறது, அது பண்ணாதானே கற்றுக்க முடியும். என்னோட மியூசிக்கை நான் இங்கெல்லாம் வாசிக்கவே மாட்டேன், அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? பப்ஸ் நான் வாசிக்கிறது இல்லை. சரக்கு இருக்கிற இடங்கள்னு சொல்லாமா? இல்லை அப்படின்ட்டு இல்லை, ரெஸ்டோ பார்ஸ் அந்த சீன் எனக்கு. பட் அதர்வைஸ் வேறு மாதிரி சீனில் இஃப் பீப்புள் ஆர் ட்ரிங்கிங் யூ டோன்ட் ரியலி கேர். ஐ டோன்ட் மைண்ட். as long as எல்லாருமே சேஃபான ஒரு ஸ்பேஸில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. யாராவது ஓவராக குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா தூக்கி போட்டணும் வெளியே. புரியுது. பட் அவங்க குடிக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் அந்த ரெஸ்டோ பாருன்ற ஒரு சீன் இருக்குல்ல, அதை சுற்றி இருக்கிற அந்த பிஸ்னஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸு அதெல்லாம் வந்து கொஞ்சம் இஃப் இட் ஒர்க்ஸ் அவுட் ஃபைன். நிறைய இடத்துல வாட் இஸ் த திங் தேர்? ஸோ ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி ஸ்பேசஸில் வந்து ஒரு மாதிரி கவர் சாங்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அப்பப்போ வந்துட்டு எனக்காக இதை பாடு, எனக்காக இதை பாடு அப்படிம்பாங்க. அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டே ஒரு மாதிரி அவங்க, அதாவது நம்ம ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி ஃபீல் ஆகும். ரேடியோ எனக்கு வந்து அது லைட்டாக எனக்கு ட்ரிகர் ஆகும். எனக்கு பூரா நானும் கிரேவியும் கடிச்சிக்கிட்டே நின்றுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது மாதிரி ட்ரிகர் ஆகும். இல்லை நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னா கம்ப்ளீட்டாக என்ன நீங்கள் கவனிக்கணுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்குது. ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் க்யூரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் எனக்கு இதுவாக இருக்கும். பட் மற்றபடி இஃப் ஸ்பேசஸ்லாம் யூ டோன்ட் ஹேவ் அன் இஷ்யூ? அதெல்லாம் இல்லை. நான் நாங்கள் ஐ மீன் இந்த ஈவெண்ட்ஸ், கல்யாணங்கள், இது அது யூ டோன்ட் மைண்ட்? இஃப் த பே இஸ் ஓகே ஐ வில் டு இட். கல்யாணத்துக்காக நம்மளை கூப்பிட்டு இறங்கி பாணி பாடுங்க. இறங்கி பாணி கஷ்டம் தான். கஷ்டம் இல்லை.
ஸோ அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க சில பேர். நானே யோசிப்பேன், என்ன இவங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இந்த பாட்டெலாம் பாட சொல்கிறாங்க அப்படின்னு யோசிப்பேன். பட் யா, ஆஸ் லாங் as the commercials work out, ஓகே. usually cool with it. உங்கள் பாடும் முறையே there is a very casual charm about it இல்லையா? வெரி ஈஸி கோயிங். நீங்கள் ட்ரெயின்டாக எனக்கு தெரில, பட் இல்லை, ஐ எம் அஸ்யூமிங் யூர் நாட். yeah. இப்போது அது ஒரு பக்கம் இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய பாடும் முறையை பற்றி how do you see it? அதனுடைய வலிமைகள் என்னன்னு பார்க்குறீங்க, அதனுடைய பலவீனங்கள் என்னன்னு பார்க்குறீங்க? பாடுறதா? என்னோட அது ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா வந்து எமோஷன். நிறைய ட்ரெயின்டு சிங்கர்ஸ் நான் பார்த்துருக்கேன். நிறைய இல்லை, குவைட் அ ஃபியூ. அவங்க வந்து ரொம்ப ஸ்ருதி சுத்தமாக பாடுவாங்க. அவங்க வாய்ஸ் சூப்பராக இருக்கும். நான் சம்பவம் எதுவுமே ஃபீல் ஆகாது. அந்த எமோஷ்னாலிட்டி ஒரு பாயிண்ட் மேலே அவங்க ரொம்ப அதை லாஜிக்கலாக அணுகி ஒரு மாதிரி அதை லூஸ் பண்ணிடுறாங்களோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகும். இந்த எக்ஸ்ட்ரீமில் வந்து எனக்கு வந்து இருக்கிற கன்ஸ்ட்ரெயின் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு 2 ராகம் எனக்கு ஓரளவுக்கு பாட வரும். ஒரு மேஜர் ஸ்கேல், மைனர் ஸ்கேல் ஓரளவுக்கு கரெக்டாக பாடிடுவேன். பட் இப்போது வேறு ஏதாவது ராகத்துக்குள்ளெல்லாம் போகும்போது இந்த கிளாசிக்கல் பேஸ் சாங்ஸ்லாம் வரும் இல்லையா, வேறு பயங்கர வோக்கல் கண்ட்ரோல் தேவைன்ற அந்த மாதிரி சாங்ஸ்லாம் கொஞ்சம் என்னால் முடியாது. ஐ ரியலி காண்ட். எனக்கு அந்த ஸ்கில் இல்லை. இன்ஃபேக்ட் சில ராகங்களே வந்து எனக்கு மைண்டில் பதியாது. அது வளர்த்துக்க முடியுமா? வளர்த்துக்க முடியும். ஜஸ்ட் அது அதே ராகத்தை கேட்டு அதையே ப்ராக்டிஸ் பண்ணி அது அக்வயர்ட் ஸ்கில் தான். ஐ மீன், இது இன்னொரு விஷயம், நம்ம ஊரில் இந்த மியூசிக்கை சுற்றி ஒரு பெரிய ஒரு பிம்பம் கட்டமைச்சிருக்காங்க. அது ரொம்ப கஷ்டம், சில பேருக்கு தான் வரும் அப்படின்ட்டுலாம் வந்து கதை விட்டுன்னு இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. பாடினே இருந்தால் வந்துடும். சித்திரமும் கைப்பழக்கன்ற மாதிரி தான். கிட்டாரும் வந்து இப்போ நான் வாசிக்கிற கிட்டார் வந்து இஸ் நாட் கன்வென்ஷனலான ஹேண்ட் பொசிஷன்ஸ்லாம் நான் வாசிக்க மாட்டேன். ஓகே. ஏர்லியர் வந்து யூடியூப் பார்த்து கொஞ்சம் பேசிக்காக கற்றுக்கிட்டு அப்படி தான் வாசிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு அதோட பேசிக் பேட்டர்ன் புரிஞ்சிருச்சு. ஸோ அது புரிஞ்ச உடனே எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாசித்தேன். இதானா நீ அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ஸோ நான் வாசிக்கிறது சில சமயம் ப்ராப்பராக வாசிக்கிற கிட்டாரிஸ்ட் வந்து கேட்டு அவங்க டீகோட் பண்ணும்போது, ப்ரோ என்ன இது பயங்கர காம்ப்ளெக்ஸாக இருக்கு, அது அப்படி வாசிக்கக்கூடாது ப்ரோ, இப்படி வாசிக்க என்னென்ன, ஓ இவ்வளோ தானே அது அப்படியே பயங்கர ஃபன்னியாக இருக்கும் அந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம். ஆனால் ஆப்வியஸ்லி அவங்க வாசிக்கிறது எல்லாமே நல்லா வாசிக்க முடியாது. ஸோ எனக்குன்னு ஒரு வட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த வட்டத்துக்குள்ளே நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஆப்ரேட் பண்ணிருக்கீங்க. அந்த வட்டத்தை இன்னும் விரிவாக்கணுன்ற ஆமாம், அதுவும் நீங்கள் இருக்கீங்களா, இல்லை யூர் கம்ஃபர்டபுள் டூயிங் திஸ்? ரெண்டுமே. நான் ஐம் கம்ஃபர்டபுள் டூயிங் திஸ் ஃபார் நவ். ஆனால் அந்த வட்டத்தை விரிவாக்குறது வந்து தேவைன்னு எனக்கு தெரியுது. அதை நான் அப்படியா அதுக்கான முயற்சிகளும் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. அது எப்போ விரிவாகுதோ ஆகும். நீங்கள் வந்து இப்போ இண்டி மியூசிக்கில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க இது வரைக்கும். இது இன்னும் மெயின் ஸ்ட்ரீம் ஆக்கணும் அப்படின்ற நோக்கம் உங்களுக்கு இருக்கா? யூஆர் ஹாப்பி டூயிங் வாட் யூ ஆர்? இன்னும் நிறைய எனக்கு வந்து என்ன இந்த இண்டி மியூசிஷியன் சொல்லி சாவடிக்காதீங்கன்ற மாதிரி எதாவது தோணுதா? அப்படிலாம் இல்லை, நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க. அது நீங்கள் உங்களுக்கு ஒரு வார்த்தை வச்சுக்கிறீங்க, அவ்வளோதான். இல்லை, அது எதை குறிக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. அது வந்து இவருக்குன்னு ஒரு லாயலான ஒரு லிமிட்டடான ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்றது தான் அந்த வார்த்தையை குறிக்குது. இல்லை, புரியுது. இல்லை, எனக்கு வந்து நான் என்ன ஃபீல் ஆகிறேன் அப்படின்னா, இதுதான் மெயின் ஸ்ட்ரீம், இப்படி பண்ணால் தான் மெயின் ஸ்ட்ரீம் போய் சேர முடியும் அப்படின்ற சில ஐடியாஸ் இருக்குல்ல. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாப்புலராக இருக்கிற சவுண்டு ஒரு மாதிரி லெட்ஸ் சே ஒரு இடிஎம் இன்ஸ்பயர்டான ஒரு எலக்ட்ரானிக் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பயங்கர பெர்கஷன் ஹெவி, ரிதமிக்கான ஹெவி ஆர் பிக் சவுண்ட், ஆமாம், அதுதான் மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. ஈவன் ஒரு சின்ன ஒரு மெலடி வந்தால் கூட அதை 2 ஆக்டிவ் 3 ஆக்டிவ் ஸ்டாக் பண்ணி 2-3 வாய்ஸஸ் ஸ்டாக் பண்ணி இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பயங்கர லேயர்டாக இந்த ப்ரொடக்ஷன் டெக்னிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதுதான் மெயின் ஸ்ட்ரீம்னு ஒரு இப்போ இருக்கு இல்லையா. பட் ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேஸ் இன் த சென்ஸ் தட் எஸ், இப்போ ஒரு கடந்த ஒரு 10-20 வருஷமாக இது இவால்வ் ஆயிருக்கு. இப்படி தட்ஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் த டூல்ஸ் தட் ஆர் அவைலபிள். இதுக்கு முன்னாடி வந்த மியூசிக்கல் இடியம்ஸ், மியூசிக்கல் கல்ச்சர்ஸ் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு, இப்போ வளர்கிற மியூசிஷியன்ஸ் எப்படி வளர்கிறாங்க. இப்போது ஐ திங்க்
நம்ம ஜென்ரேஷன் வளரும்போதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிறது இஸ் த பாத்வே இன்டு மியூசிக். ஆமாம். இப்போ வர பசங்களுக்கெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் கற்றுக்கிறது இஸ் த பாத்வே இன்டு மியூசிக். ஸோ அது ஒரு பெரிய ஷிஃப்ட் இல்லை. ஸோ பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, தெர் இஸ் நோ சச் திங் as த மெயின் ஸ்ட்ரீம். மெயின் ஸ்ட்ரீம்ன்றது ஒரு ஒரு இட் இஸ் பேசிக்லி அ கன்ஸ்ட்ரக்ட் ஆஃப் த பிஸ்னஸ். இப்போது என்னால் நான் பாடுற பாட்டு பாடி 10,000 டிக்கெட் 20,000 டிக்கெட் விற்க முடிஞ்சா ஐ எம் ஆல்சோ மெயின் ஸ்ட்ரீம். ஸோ அது எனக்கு பண்ணணுன்ற ஆசை இருக்குது. பட் இங்கே சினிமா மட்டும்தான் ஒரே வழின்னு கிடையாதுன்னு சொல்கிறீங்க? கிடையாது. சினிமாக்குள்ளே பாட்டை லாக் பண்ணி வச்சது தான் வந்து எனக்கு அது வந்து அதான் ப்ராடக்ட் ஆஃப் த டைம்ஸ் தான் அது. இப்போது இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் எவ்வளோ பேர் வருஷம் 3 பேர் 4 பேர் வெடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹிட்ஸ் வந்து சினிமாக்குள்ளே இருக்கிற ஹிட்ஸை விட சினிமாவுக்கு வெளியே இருக்கிற ஹிட்ஸ் நிறைய மாறிட்டே இருக்குது. இப்படி தமிழில் சொல்கிறீங்க? சாரி, தமிழில் சொல்கிறீங்க? தமிழில் சொல்கிறீங்க. எல்லா மொழிகள்லையும். இன்ஃபேக்ட் நான் எங்கேயோ படித்தேன், நம்பர்ஸ் வைஸ் வந்து சவுத் இந்தியா எஸ்பெஷலி கேரளா அதுக்கப்புறம் தமிழ்நாடு வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் மார்க்கெட்ஸ் ஃபார் ஆடியோ ஸ்ட்ரீமிங் வேர்ல்டு வைட். ஸோ மேஜர்ஸ் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இங்கே. ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, சினிமாக்குன்னு ஒரு மியூசிக் இருக்குல்ல, அது வந்து அது எல்லா மியூசிக்கும் அது கவர் பண்ண முடியாதுல்ல. சினிமாக்குன்னு சில ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸுக்குன்ட்டு அவங்க அதை ஆப்ரேட் ஆகிறாங்க. அதனால இப்படியே நம்ம கேட்டு வளர்ந்ததுனால இதுதான் மியூசிக்னு நமக்குள்ளே ஒரு டெம்ப்ளேட் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கு வெளியே எவ்வளோ மியூசிக்கல் கல்ச்சர்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் வந்து பிறங்கி பண்ணி முதல் வாட்டி நிறைய வாட்டி கேட்ட பிறகு இல்லை, சே இது படத்தில் சூப்பராக இருக்குமே ஏதாவது ஒரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஐ டென்ட் ஈவன் திங்க் தட் இது வேறு சினிமா வேறன்னு கூட எனக்கு தோணலை. புரியுது. எனக்கு வந்து இந்த சவுண்டு இவ்வளோ ஆத்தென்டிக்காக எமோஷ்னலாக இருக்குது. நிஜமாகவே இந்த மாதிரி பல சுச்சுவேஷன்ஸ் நம்ம படங்களில் வந்து கதைகள்லாம் வந்துக்கிட்டு தானே இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் மினிமலிஸ்டிக்காக பட் எமோஷ்னலாக ஒரு ஸ்பேஸ் ஏன் நம்ம வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல அப்படின்னு யோசிச்சுட்டு அது. பட் அந்த சினிமாவோட ப்ராசஸ்குள்ளேருந்து அது வர்றது கஷ்டம். ஏன்னா அந்த ப்ராசஸ்க்குள்ளே வந்து நிறைய பேருடைய இன்செக்யூரிட்டி ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போது ஃபுல் ஃபோர்ஸில் நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. லைக் மேபி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நமக்கு லெவரேஜ் இருக்குது அப்படின்னா பண்ணலாம் நினைக்கிறேன். பட் நான் ஆப்ரேட் பண்ண ஜோன்ஸில் ஜென்ரலாக வந்து இப்போது மியூசிக் டைரக்டர் ஒரு டியூன் போடுறாருன்னு வைங்களேன். இப்போது சம்டைம்ஸ் நான் மியூசிக் டைரக்டராக நான் போனேன் அப்படின்னா அந்த டியூன் அப்ரூவ் பண்ணுறது டைரக்டர் அப்ரூவ் பண்ணோம், ப்ரொடக்ஷனில் அப்ரூவ் பண்ணோம், அப்புறம் லிரிக்ஸ் எழுதினதுக்கப்புறம் திருப்பி 3 பேர் 4 பேர் அதை அப்ரூவ் பண்ணோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இப்படி இருந்தால் ஒர்க் ஆகும், இப்படி இருந்தால் ஒர்க் ஆகாது. சில சமயம் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கிளாஷ் ஆகும். ஸோ அல்டிமேட்லி வந்து ஒரு யூனிக் இண்டிவிஜுவல் வாய்ஸாக வர்றது கொஞ்சம் கஷ்டம். மேபி நம்ம படங்களும் ட்ராக்ஸ் எல்லாம் க்யூரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா தட் மைட் ஆல்சோ அது அந்த ஸ்பேஸ்க்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ இல்லைன்னா ஒரு பேட்மேன் படம் ஆரம்பத்தில் நிர்வாணா பாட்டு ஒன்று வரும்போது அது உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஃபீலிங் பயங்கரமாக இருக்குல்ல. ஆமாம் அது நடக்குது. இப்போது லாஸ்ட் இயர் காந்தாவில் வந்து மாண்டமனன் யூஸ் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் அது வந்து ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து அதை நான் பிச் பண்ணியிருக்கேன். டைரக்டர்ஸ் என்ன கேட்பாங்க, வேறு சில பெரிய படங்கள்லாம் கூட கேட்டாங்க சில சாங்ஸு. இப்போ நம்ம வந்து அவுட்ரைட்டாக வாங்கிக்கிறேன் அப்படிம்பாங்க. எனக்கு என்ன பயம்னா, அவுட்ரைட்டாக நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த பாட்டு அப்புறம் மக்கள்கிட்ட போய் சேரும்போது இந்த படத்துக்கு இந்த பாட்டு பண்ணாங்கன்ட்டு போய் பதிவாயிரும். ஆனால் அந்த படத்துக்காக அந்த பாட்டு பண்ணல, இது நான் என்னோடய வாழ்க்கையிலேருந்து எழுதின பாட்டு, அது மறையக்கூடாதுல்ல. ஆமாம், உண்மை. ஸோ அதனால நான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் வந்து இல்லை அப்படின்னு அவாய்ட் பண்ணியிருக்கேன். பட் காந்தாவில் வந்து செல்வா வாஸ் வெரி பர்டிகுலர், இந்த பாட்டு எனக்கு வேணும்ன்ட்டு. ஸோ ஹி வாஸ் ஏபிள் டு கன்வின்ஸ் த ப்ரொடக்ஷன் அண்ட் வி வர் ஏபிள் டு ஒர்க் அவுட் அ டீல். நைஸ். ஸோ அதான் அது டைரக்டர்ஸ் மனசு வச்சாங்கன்னா பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் இப்போ அடுத்தடுத்து வர யங்கர் டைரக்டர்ஸ், யங்கர் ஃபிலிம் மேக்கர்ஸ் வர ஐ திங்க் இட் வில் பிகம் வெரி கேஷுவல். ஏன்னா அவங்களுக்கு வந்து they will grow up in a world where they're already seeing சினிமா பாட்டு ஒன்று இருக்குது, இண்டி சாங் ஒன்று இருக்குது, ரெண்டுக்கும் வெவ்வேறு ஃப்ளேவர்ஸ் இருக்குது, இவ்வளோ விதமான மியூசிக் இருக்குது. ஏன் நம்ம வந்து இந்த ப்ராசஸ்லேயே அந்த ப்ராசஸ் தான் பிரச்சனை. இதுதான் ப்ராசஸ்ன்னு லாக் ஆகிக்கிறாங்கல்ல. டியூன் போடணும், அதுக்கு லிரிக்ஸ் எழுதணும், இதுதான் ப்ராசஸ் அப்படி. ஏன் ஃபஸ்ட்டு லிரிக் எழுதி டியூன் போடேன், இல்லைனா 2 லைன் லிரிக் எழுதிட்டு அப்புறம் 4 லைன் டியூன் போட மாற்றி பண்ண வேண்டியது தானே. எப்படி வேணால் பண்ணலாம். கரெக்ட் அப்படின்னு ஒன்று. ஸோ பட் இதுதான் ப்ராசஸ், இது ஒரு அசம்பிளி லைன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் அவங்க ஆப்ரேட் ஆகும்போது
அது சில இடங்கள்ல எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது. சரி ஓகே, பட் No, I understand. யூ மேக் டூ வித் வாட் No, யூ. I'm happy that ஏதோ ஒரு வகையில் you're growing, right? Sometimes it happens rapidly. ஆமாம். Sometimes கண்ணுக்கு தெரியாமல் it starts to happen. ஆமாம். But I think இந்த ஃபிரங்கிபாணியோட growthனால இப்போது ரீசெண்ட்லி ஒரு பெரிய வளர்ச்சி நடந்ததாகத்தான் என் பார்வைக்கு தெரியுது. ஆமாம் ஆமாம். அண்ட் ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா, when that happens, அது வரைக்கும் நம்மளை நேசிக்கிறவங்க மட்டும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. பயங்கரமாக நம்மளை லவ் பண்ணுவாங்க. எங்கே போனால் லாயலாக நம்ம கூடயே வருவாங்க. அது ஒரு பபுள் மாதிரி ஒன்று அழகாக இருக்கும் இல்லையா? இது என்ன சொல்கிறது, ஒரு விதத்தில் நீங்கள் இது பெருசாகும்போது பிடிக்காதவங்களாம் நிறைய பேர் கூட வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு வகையில் அவனுடைய குற்றச்சாட்டுகளும் திடீர்னு புதுசு குற்றச்சாட்டுகள்லாம் வர ஆரம்பிக்கும். இத்தனை வருஷம் நல்லா தானடா போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு எங்கேந்திரா வரீங்கன்ற மாதிரி. how do you deal with those kind of responses? உங்களுக்கே ஐ எம் அஸ்யூமிங் இட் மஸ்ட் பி நியூ. ஆமாம், இட் இஸ் நியூ. இப்போது நான் ஐ திங்க் எனக்கு என்னென்னா, எனக்கு இந்த இப்போ ஃபிரங்கிபாணியில் ஒரு வேவ் வந்திருக்கு இல்லையா? வேவ் ஆஃப் நியூ பீப்புள் உள்ளே வந்திருக்காங்க. பட் என்னென்னா, நான் 5 பேருக்கு என் பாட்டு பிடிக்கும் அதில் ஆரம்பித்து 50 பேர்லேருந்து 100 பேர்லேருந்து எனக்கு இது ரொம்ப கிராஜுவல் இருந்ததுனால ஈச் ஸ்டெப்பில் எனக்கு 1 or 2 அன்லாக்ஸ் இருக்கும். மைண்ட் செட்டாகவே நம்ம பார்க்குறதே லைட்டாக மாறும். ஸோ இப்போ நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ கேவரவாசிக்கின்ட்டு அவங்க வரும்போது அவங்களுக்கு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சாங்ஸ் இருக்கும், இந்த மாதிரியான சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கும், இந்த லைக் அது சிலது ஆர்டிகுலேட் பண்ண முடியும், சிலது ஆர்டிகுலேட் பண்ண முடியாது. இது ஒரு ஃபீலிங்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஃபீலிங்கில் யாரெல்லாம் அவங்க லைஃப்பில் அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் கனெக்ட் ஆவாங்க. அவங்க எப்போவுமே ட்ராவல் பண்ணுவாங்க நம்மளோட அவசியம் இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஃபீலிங்கிலிருந்து அவங்க வெளியே போகும்போது மேபி அவங்களுக்கு நம்ம சாங்ஸும் டிஸ்கனெக்ட் ஆகிடலாம். நம்மளும் இதை எதிர்பார்த்து தான் வராங்கன்ட்டு அதையே பண்ணிட்டும் இருக்க முடியாது. நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதான் நம்ம பண்ண முடியும். ஸோ ஐயோ ஃபிரங்கிபாணிக்காக இத்தனை பேர் வராங்க, அப்போ என்னோட அடுத்த 5 பாட்டு ஃபிரங்கிபாணி மாதிரி தான் இருக்கணுன்ற மாதிரி அந்த ப்ரெஷர்லாம் நான் எடுத்துக்கிறது இல்லை. லெட் மீ கோ ஆல் அக்கூஸ்டிக் ஆன் தெம்ன்ற மாதிரி. ஆமாம், எனக்கு அந்தந்த மொமெண்ட்டில் என்ன தோணுதோ அதான் நான் பண்ணுறேன். ஃபிரங்கிபாணிக்கு முன்னாடி நான் காஜி பாட்டு பண்ணிட்டுருந்தேன். ஸோ அது மாதிரி எனக்கு அப்பப்போ என்ன ஃபீல் ஆகுதோ அதுதான் பண்ணுறேன் நான். அது அங்கங்கே கனெக்ட் ஆகுது. பட் யா பட் எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாட்டு கேட்டு வரவங்களுக்கு லைக் தெர் இஸ் நோ வே ஃபார் மீ டு பி இதை விட ரியலாக என்னால் இருக்க முடியாது. திஸ் இஸ் மீ. ஸோ அப்படி இருக்கும்போது ஐ திங்க் அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கான்சர்ட் ஸ்பேஸ்லேயும் அதை தான் என்னால் கவனிக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். உண்மையாக சொல்ல போனால் இட் ஃபெல்ட் லெஸ் லைக் ஒருத்தவங்க இவங்க எல்லாருக்காக பாடுறாங்க அப்படிங்கிறத தாண்டி ஃபெல்ட் லைக் தேவர் ஆல் ஹேங்கிங் அவுட். வி வர் ஆல் நான் வெளியில் ஃபெல்ட் லைக் ஏதோ பஞ்ச் ஆஃப் பீப்புள் ஆர் ஹேங்கிங் அவுட். ஒரு பார்க் மாதிரி ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே இண்டோரில் நாங்களாம் ஹேங் அவுட் பண்ணுறோம். அங்கே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒன்று நடந்துகிட்ருக்கு. அப்பப்போ வீ கேன் சைன் இன் அண்ட் தென் ஓகே லெட்ஸ் கோ பேக் சம பாட்டு. ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர் ஃப்ரீ ஜோன் மாதிரி இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், ஒரு மாதிரி அதை சுற்றி ஒரு கம்யூனிட்டி பில்ட் ஆயிடுச்சு. அதுதான். ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க எனக்கே தெரியாது. அவங்க ஜாலியாக இருக்காங்க, ஓகே இந்த வண்டி ஓடுற வரைக்கும் ஓடட்டும் அப்படின்னு நானும் இருக்கேன். அதே அன்றைக்கி நீங்கள் பண்ண பல பாடல்களில் ஒன்று உன் காயமாறுமே அப்படின்ற ஒரு பாட்டு, இட்ஸ் ஒன் ஆஃப் த சாங்ஸ் ஐ ரியலி லைக். அது ஆப்வியஸ்லி நீங்கள் ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு பாட்டு இல்லையா? அண்ட் ஐம் அஸ்யூமிங் தட் ஒரு இழப்பை பற்றின ஒரு பாட்டு எந்த அளவுக்கு பீப்புளோட ரெசனேட் ஆகுமோ, இந்த மாதிரி பாடல்களும் தே டென் டு ரியலி ரீச் அ லாட் ஆஃப் பீப்புள் இல்லையா? சேஞ்ச் திங்ஸ் விதின் தெம். கரெக்ட். ஆர் ஜஸ்ட் ஆஃபர் மாரல் சப்போர்ட். ஏதோ ஒரு விதத்தில் இந்த சாங் சேஞ்ச் மீன்லாம் சில பேர் சொல்லுவாங்க. அது ஐ டோன்ட் திங்க் ஒரு பாட்டுனால உங்களை மாற்ற முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. என்னால் வேணால் என்ன வேணால் மாறும்னு நினைக்கிறேன். யூ நெவர் நோ, ஐ கெஸ். இருக்கலாம். பட் ஐ திங்க் அது நமக்கு சில விஷயம் பேசுகிறதுக்கோ இல்லை சில விஷயம் நமக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கோ இல்லை சில பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃபர் பண்ணுறதுக்கோ நம்மளை சுற்றி ஆட்கள் இல்லை அப்படிங்கும்போது அது எப்படி வேணால் வரலாம் இல்லையா? அது ஒரு கதை வழியாக வரலாம், ஒரு படம் வழியாக வரலாம், இந்த மாதிரி பாட்டு வழியாகவும் வரலாம். இல்லை ஹார்ட் வார்மிங்காக டு யூ ரிமெம்பர் எனிதிங் தட் யூ ஹர்ட் ரீசென்ட்லி ஃப்ரம் சம்படி?
எனக்கு என்னன்னா தினமுமே வந்து ஏதாவது ஹார்ட் வார்மிங் எனக்கு ஹார்ட்டை வார்மாவே தான் வச்சுருக்காங்க. குட் ஃபார் யூ. எனக்கு வர டிஎம்ஸ், எனக்கு வர கமெண்ட்ஸ் மோஸ்ட்டாக அப்படி. நேற்று கூட ஒருத்தங்க கைப்பட ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருந்தாங்க. அப்படியா? ம். அது படித்து எனக்கு ஒரு மாதிரி கண் கலங்கிருச்சு. ஏன்னா அவங்க லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து ஒவ்வொரு பாட்டு எப்படி அவங்கள பாதிச்சிச்சு, அவங்க ஒரு ஒரு பெரிய ஒரு கெரியர் டெசிஷன் எடுக்கும்போது எப்படி இந்த ஒரு 2 வரி வந்து அவங்களுக்கு ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுத்துச்சு. அது மாதிரி அவங்களுடைய ஒரு 10 இயர் 15 இயர் ஜேர்னி வித் மை சாங்ஸ் வந்து அவங்க எனக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க. வேறு சில கிஃப்ட்ஸ் எல்லாம் கூட கொடுத்தாங்க. பட் அந்த அந்த லெட்டர் வந்து எனக்கு இன்னோவேட்டிவ். இந்த அளவுக்கு நீ இன்டர்னலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஒரு இப்போது இது வந்து ஒரு தடவை 2 தடவைனா ஓகே. பட் எனக்கு வந்து லாஸ்ட் 2-3 இயர்ஸாக இது நிறைய நடக்கிறதுனால நான் ரியலி ரிட்ரீட்டட் இன்டு அ ஜோன் வேர் இது நான் பண்ணல. ஏதோ ஒரு மேஜிக் நடக்குது. புரியுது. அது என் வழியாக நடக்குது. அண்ட் அதுக்கு வந்து நான் நன்றியோடு இருக்கேன். இல்லைன்னா அந்த ஈகோ எவ்வளோ தான் பலூன் அப் ஆகும்னு ஒன்று இருக்குல்ல. சாரி, இல்லைன்னா அந்த ஈகோ எவ்வளோ தான் பலூன் அப் ஆகும்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம் ஆமாம். இல்லை அது ரொம்ப டேஞ்சரஸ். இல்லை, அது எனக்கே டேஞ்சரஸ் அது. ஆமாம். அதனால நான் அந்த அந்த ஜோனுக்கு போயிட்டேன். எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் நான் கேட்க 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 எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ரிலிஜனுக்குள்ளே நான் போகல. பட் ஒரு மாதிரி ஒரு பிலீஃப் இன் அ ஹையர் பவர், ஒரு பிலீஃப் இன் ஒரு மாதிரி ஒரு கைடிங் ஹேண்ட் மாதிரி எனக்கு வந்து ரொம்ப ஃபேர்மாக ஃபீல் ஆகுது. அப்படியா? அது ஒரு லாஜிக் வழியாக நீங்கள் அங்கே போய் உழவும் முடியாது. அது ஜெனுவனாக இஃப் யூ ஃபீல் தட் யூ ஃபீல் தட். ஸோ அது நான் ஜெனுவனாகவே நான் அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து இது மாதிரி அவர் சொல்லும்போது இது எல்லாமே வந்து ஓகே. இது என்ன சொல்கிறது. ஆனால் ஒன்று, இப்போ படம் எழுதுகிறவங்களா இருக்கட்டும், பாட்டு எழுதுகிறவங்களா இருக்கட்டும்ல, பலமுறை அது ரொம்ப பர்சனலான ஒரு ஸ்பேஸ்லேருந்து ஒன்று எழுதப்படுது. எழுதுகிறவங்க கூட நினைக்கலாம், நான் என்னோடய உண்மையிலேருந்து ஒன்று எழுதுகிறேன், ஸோ இது எனக்கு மட்டும்தான் புரியும், இது ஒரு இசையாக படமாக வெளியே போகும்போது எவ்வளோ போய் சேரும்னு தெரில, பார்ப்போன்னு. பட் when people like this respond, no, it really feels like யப்பா என்னென்ன சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் எந்த அளவுக்கு கூர்மையாக கவனிக்கிறாங்க, உள்வாங்குறாங்க. ஆமாம், நம்ம யோசிக்காத விஷயம் கூட அவங்க யோசிப்பாங்க. நம்ம 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 எழுதினதை நம்மளே கவனிச்சிருக்க மாட்டோம். அதை அவங்க சொல்லுவாங்க, இது அவருக்கே தெரியாதுடான்னு மீன் போடுவாங்க தெரியுமா. நிஜமே தெரியாது சார், அதெல்லாம் இப்படிலாம் யோசிப்பீங்களா, அப்படி இருக்கும். ஆனால் ஒரு பயங்கர ரீஅஷூரிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ரொம்ப ஃபண்டமெண்டல் லெவல் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து எல்லாருமே கனெக்ட் ஆகிறாங்களே. இப்போது ஃபரிங்பானத்தை அது ஒரு இழப்புன்னு இருக்கலாம், இல்லை ஒவ்வொரு பாட்டுக்கு ஒவ்வொரு அது மாதிரி இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஓகே. எனக்கு அது என்ன ஒரு மாதிரி ரீஅஷூரிங்காக இருக்குன்னா, அப்போது நிறைய காமனாக இருக்குது. நம்ம ஒருத்தங்களை சந்திக்கும் போது இவங்களும் நமக்கு என்னடா, இவங்களுக்கும் நமக்கும் எதுவும் ஒரு இன்டர்செக்ஷனே இருக்காதே நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அவங்க வந்து பேசும்போது ஓ இவ்வளோ டீப்பான லெவலில் இவ்வளோ இன்டர்செக்ஷன் இருக்குது. மேலோட்டமாக பார்க்கும்போது நிறைய வேறுபாடுகள் இருக்குது. பட் நீ கொஞ்சம் தோண்டினோன்னா எல்லாமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரியும் ஃபீல் ஆகுது. நிறைய கவித்துவம் இருக்குது உங்கள் பாட்டில். எனக்கு என்ன, ரொம்ப எளிமையான வார்த்தைகள்லேருந்து உருவாக்கப்பட்ட போய்ட்ரியில் ஐ ஃபைண்ட் தட் வெரி பியூட்டிஃபுல். பிகாஸ் சம்டைம்ஸ் எஸ்பெஷலி ஃபிலிம் லிரிக்ஸ்லாம் நம்ம நிறைய பாட்டெலாம் பார்த்து கொஞ்சம் சமீபத்தில் நான் கொஞ்சம் டிஸ்இல்யூஷன் ஆகும்போது இன்வேரியபிளி நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வந்துடுறோம் அப்படின்னா, பயங்கர தூய்மையான ஒரு தமிழில் எழுதினா மட்டும்தான் வரிகள் வந்து ரொம்ப, ஏன்னா டக்கு நம்ம யோசிக்கிற எக்ஸாம்பிள்ஸ்லாம் யோசிக்கும்போது அதிலெல்லாம் பயங்கர லிட்ரரி வேல்யூவோடு எழுதப்பட்ட லிரிக்ஸாக தான் இருக்குது. ஆனால் திஸ் ரிமைண்ட்ஸ் பீப்புள் லைக் மீ அகெயின் தட் அவ்வளோலாம் நீ ஒன்றும் வந்து அந்த ஸ்பேஸ்க்குள்ளே போய் ஒரு பியூரிட்டானிக்கல் நோஷனில் இருந்தால் இது வரணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக நீ பேசுகிற மாதிரியே நீ பேசலாம், அப்படி கூட நீ எழுதலாம். ஆனால் போய்ட்ரி கேன் ஸ்டில் பி போய்ட்ரி. ஆமாம் ஆமாம். இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு மாதிரி சில பேர் வந்து லாங்குவேஜை ப்ரிசர்வ் பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லையா. ஆமாம், நான் வந்து லாங்குவேஜ் இவால்வ் பண்ணணும்னு நினைப்பேன். ப்ரிசர்வ் ஆகிற லாங்குவேஜை வந்து நீங்கள் எப்படி ப்ரிசர்வ் பண்ணுவீங்க? லாங்குவேஜ் இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணி சட்டங்கள் போட்டு இல்லை மிரட்டி ப்ரிசர்வ்லாம் பண்ண முடியாது. லாங்குவேஜ்ன்றது மாறிட்டே இருக்கணும், இவால்வ் ஆகிட்டே இருக்கணும். எனக்கு ரொம்ப இதுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள் வந்து இங்கிலீஷ் தான். இங்கிலீஷோடைய அழகு என்ன அப்படின்னா, அது உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகள்லேருந்து திருடி இருக்கு. ஆங்கிலேயர்கள் மாதிரியே அவங்களோட மொழியும் எல்லா இடத்துக்கும் போய் எல்லாமே திருடி போகிற போக்கில் ஆங்கிலேயர்கள் காட்ட ஸ்ட்ரே புல்லட். ஆமாம். ஸோ பட் அதுதான் வந்து அந்த மொழியுடைய வலிமை இல்லையா. மற்ற மொழிகள்லேருந்து சிந்தனைகளை எடுத்துக்க முடியுது. மற்ற மொழிகள்லேருந்து வார்த்தைகள் மட்டும் இல்லை, அந்த வார்த்தைகளுடைய அந்த ஒலி இருக்குது. அந்த அந்த சத்தத்தினுடைய இங்கிலீஷ் பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு 2 ரூட்ஸும் இருக்குது.
கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரில. ஐ திங்க் ரொமான்டிக் லாங்குவேஜஸோட ரூட்டும் இருக்குது, ஜெர்மானிக் லாங்குவேஜஸா அந்த மாதிரி ஏதோ 2 கேட்டகரி சொல்லுவாங்க. ஒரு கேட்டகரி வந்து ரொம்ப ஹார்ட் லாஜிக்கல், ஒரு கேட்டகரி வந்து ரொம்ப சாஃப்ட் இமோஷ்னல். ரெண்டுமே வந்து கலந்ததுனால தான் வந்து இங்கிலீஷ்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு டைவர்சிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தோட. எனக்கு ஆப்வியஸ்லி எனக்கு எட்டிமாலஜிலாம் அவ்வளோ தெரியாது, புரியுது. ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட் இன் லாங்குவேஜஸ். பட் அந்த ஐடியா ஆஃப் ஓகே நிறைய இடத்துலேருந்து நம்ம சிந்தனைகள் எடுத்துக்கலாம், ஐடியாஸை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏன் வந்து ஒரு ஜப்பனீஸ் வார்த்தையை எடுத்து ஒரு தமிழ் வார்த்தையாக மாற்றக்கூடாது? ஏற்கனவே இது நடக்குது இல்லை? இப்போ ஆங்கிலத்துலேருந்து நிறைய வார்த்தைகள் தமிழுக்குள்ளே வந்து அதோட மொழி அதோட பயன்பாட்டில் வந்து ஒரு அர்த்தமே மாறிடும். ஸோ அது வந்து இன்னும் நிறைய நடக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு அந்த ஐ ஃபீல் லைக் தட் ஒன்லி ஹேப்பன்ஸ் இன் கான்வர்சேஷன். பேசும்போது மட்டும்தான் அது நடக்குதுன்னு நினைக்கிறேன். அது எழுதும்போது நடக்குமான்னு தெரில. புரியுது. பட் யா, அதனால் இட்ஸ் ஆல்சோ லைக் ஒரு மாதிரி ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த பெரிய பெரிய எனக்கு தமிழ் லிட்ரேச்சர் எனக்கு பெருசாக தெரியாதுன்றதை வந்து நான் இது மாதிரி சொல்லி இது பண்ணிக்கிறேன்னு ஓபி அடிக்கிறேன்னு நினைக்கிறேன். இல்லை, அந்த செல்ஃப் அவேர்னஸ் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு லாங்குவேஜஸ் ரொம்ப பிடிக்கும். பட் ஐ ஃபீல் லைக் as long as அந்த எக்ஸ்ப்ரெஷன் முக்கியம் இல்லைன்னு சொல்லாத வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. எப்படி சொல்கிறேன்னா, இது எதுக்கு இவ்வளோ அழகுபடுத்தி சொல்லணும், இது வேறு. ஐ டோன்ட் வாண்ட் யூட்டிலிட்டி டு ரீப்ளேஸ் எஸ்தெட்டிக்ஸ். அப்படி அங்கே தான் எனக்கு மொழியில் ஒரு பெரிய சிக்கல் வரும்னு நினைக்கிறேன். ரைட். இதுக்கான அர்த்தம் வந்துருச்சு, இதுக்குள்ள அழகியல் எதுக்கு அப்படின்ற ஒரு சிம்பிளிஸ்டிக்கான ஒரு ஆர்கியூமெண்ட் நிறைய இடங்கள்ல இன்றைய தேதிக்கு வைக்கப்படுது. ஓகே. பட் அப்படி இல்லை, மொழியில் ஒரு அழகியலும் இருக்குது. அந்த அழகியல் அந்த அர்த்தத்தோடைய ஒரு பவரையே கூட்டுது. கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ as long as and I feel like you are able to bring both. அதில் அர்த்தம் இருக்கா, இருக்குது, அழகியல் இருக்கா, அழகியலும் இருக்குது. ஒரு எளிமையான மொழியிலேயே அதை கொண்டு வந்து சேர்க்க முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லுவாங்க. But all the very best to you. Thank you. I am absolutely I enjoyed your work. இந்த கான்வர்சேஷன் என்னவாக ஆகும் என்னவா போகும்னா எனக்கு அஸ் யூஷுவல் ஒன்றும் தெரியாது. பட் இது போன போக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த அண்ட் ஏதோ ஒரு விதத்தில் ஐ திங்க் இந்த ஃபிரங்கி பாணியில் ஆரம்பிச்சதுனால அதுலேயே முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ ஃபீல் லைக் அதுலேயே ஒரு பெரிய கவித்துவம் இருக்கிறதா மாதிரி தான் தோணுது. ஏன்னா யூ டாக்கிங் அபவுட் நான் பாடுறது கேட்கறதுக்கு இருக்காங்களா இல்லையான்ற ஒரு ஜோனுக்குள்ளெல்லாம் யூஆர் ஆப்ரேட்டிங், ரைட்? ஏதோ ஒரு விதத்தில் அந்த பாட்டு தான் இந்த சமூகம் தேர்ந்தெடுத்திருக்கு உங்களுக்கு அடுத்த படி கொடுக்கறதுக்கும் பெரிய ரீச் வழங்குவதற்குன்றதுக்குள்ளேயே ஏதோ there is one poetry there. இன்ட்ரெஸ்டிங். வேர் யூர் சேயிங் வேற ஒரு பாட்டை ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னீங்கல்ல, ஐ வுட் ஹவ் சோசன் சம் அதர் சாங் அப்படின்னு. ஆமாம். மேபி யூ ஆர் நாட் த ஒன் சூசிங், ஹூ நோஸ். கரெக்ட். நம்ம கையில் எதுவுமே கிடையாது, ரைட்? ஸோ ஐ லவ் தட். யூ மைட் பி மிஸ்ஸிங் சம் ஒன், பட் கிளியர்லி தெர் இஸ் சம்திங் டேக்கிங் கேர் ஆஃப் திஸ் சாங். Correct. I find to be very, for lack of a better word, romantic. இல்லை அது உண்மை தான் நினைக்கிறேன். ஐ திங்க் லாஜிக் இஸ் அ வெரி ரெஸ்ட்ரிக்டிவ் வே டு see the world. எல்லாமே லாஜிக்கலாக மட்டும் பார்த்து நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. புரியுது. பத்தாது, லாஜிக் மட்டுமே பத்தாது. கோல்டாக இருக்குல்ல, லாஜிக் மட்டுமே பத்துச்சுன்னா நம்ம எல்லாமே ரொம்ப லாஜிக்கலான ஆட்களாகவே இருப்போம்ல. பேசுன மாதிரி தான் அது யூட்டிலிட்டி மட்டும் தானே. இல்லை, where is the aesthetic there? ஆமாம், எவல்யூஷன் மற்றதெல்லாம் காலி பண்ணியிருக்கோம்ல. பட் அது பத்தலைன்றதுனால தான் மற்றது எல்லாமே இருக்குது. நிறைய விஷயம் ஒரு விதத்தில் புரியாமல் இருக்கிறது கூட நல்லா தான் இருக்குது. ஆமாம். இந்த என்னது நம்மளுக்குன்னு ஒரு ப்ராசஸிங் பேண்ட்வித் இருக்குல்ல, அந்த பேண்ட்வித் மீறிய நிறைய விஷயம் இருக்கும். கண்டிப்பாக. இப்போது மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்கும்போது நம்ம கண்ணால் பார்க்க முடியாத விஷயம் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி நம்மளால் யோசிக்க முடியாத விஷயங்களும் நிறைய இருக்கலாம், நம்மளால் உணர முடியாத விஷயங்களும் நிறைய இருக்கலாம். மேபி அந்த எட்ஜஸை போய் நம்ம அப்படியே உரசும் போது தான் அந்த ஒரு மேஜிக் ஃபீல் பண்ணுறோமோ நினைக்கிறேன். லவ்லி. ஆல்மோஸ்ட் இன்ட்ரெஸ்டெல்லர் படம் பார்த்த ஃபீலிங்கே வந்துருச்சு. பட் யா, thank you for being here. Thank you for having me. Thank you for all the great work, and I absolutely wish you the very best with everything that you do. Thank you, Sudhir. Thank you.